அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ற இந்த தொடர் உரையில் 8வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் கால்நடைகள் ஜக்காத்து சம்பந்தமாக சில கூடுதல் தகவலை, சந்தேகங்களை சில சகோதரர்கள் எழுப்பியிருக்கிற காரணத்தினால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு நேற்று விட்ட இடத்திலிருந்து விவசாய ஜக்காத்து தொடர்பான செய்திகளை கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். கால்நடைகளுக்கு, ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு ஜக்காத் வசூலிக்க வரும் பொழுது ஒரு 150 ஆடு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். வசூலிக்க வருகிறார்கள். 150 ஆடுகள் இருக்கிறது. 150 ஆடுகளுக்கு 2 ஆடுகள் ஜக்காத்தாக கொடுத்துருவாங்க. 40க்கு ஒரு ஆடு, 121 இருந்து 200 வரைக்கும் ஒரு ஆடுங்கிற கணக்கில் 2 ஆடு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ மறுபடி ஜக்காத் வசூலிக்க வரும் பொழுது இந்த 150 கணக்கில் எடுப்பாங்களா, கழிப்பாங்களா? மறுபடியும் வசூலிக்க வர்றாரு. ஒரு 6 மாதத்தில் வரலாம், 3 மாதத்தில் வரலாம். வருஷம்தான் வசூலிக்க ஆள் அனுப்பணுங்கிற சட்டம் எதுவும் இல்லை. அப்படி வருஷம் அனுப்புனாங்கங்கிற தகவலும் இல்லை. தேவைப்படும் போது அனுப்புவாங்க. ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி தேவைப்படும் நேரத்தில் என்ன செய்வாங்க, வசூலிக்கக்கூடியவர்களை அனுப்புவார்கள். அப்போ 2வது தடவை வர்றாரு. ஏற்கனவே 150 ஆடு இருக்கும்போது ஜக்காத் வசூலித்துட்டு போய்விட்டார். மறுபடியும் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வசூலிப்பவர் வருகிறார். வந்தால் ஒரு 200 ஆடாக இருக்கிறது. 150 இருந்து பெண்ணவாக இருக்குது 200, அது 300 ஆடாக இருக்குதுன்னு வைத்துக்கிறோம். 300 ஆடாக இருந்தால் இவர் அந்த 300க்கு எப்படி ஜக்காத் வசூலிப்பார் என்று கேட்டால், ஏற்கனவே அவர் 200 வரைக்கும் உள்ள ஜக்காத்தை கொடுத்துட்டார். 150 கொடுத்தாலும் அது 200 வரைக்கும் உள்ளது தானே. 2 ஆடு என்பது 121 இருந்து 200 வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னாலும் என்னது, அதுக்கு ஒரு ஆடு கொடுத்துட்டார். அப்போ அவர் கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் 200 to 300 தான் கொடுக்கணும். ஆடை எண்ணி பார்ப்பார், 300 இருக்கும். நீ 200 கொடுத்து விட்டாய். இந்த எக்ஸ்ட்ரா 100 இருக்கிறது. அந்த 100க்குரிய ஒரு ஆட்டை கொடுன்னு வாங்க முடியுமே தவிர கொடுத்ததுக்கே திருப்பி வாங்குவாருங்கிற மாதிரி கிடையாது. அப்படி எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் அடுத்த வருஷம் வரும் பொழுதும் இதே ஜக்காத்துக்கு திருப்பி அது கொடுக்க வேண்டி வருமே என்று கேட்குறாங்க. அப்படி சொல்லப்படலை. அப்படி வசூலிப்பவர்கள் வாங்கியதாகவும் ஆதாரம் கிடையாது. வருஷம் துல்லியமாக ஆளை அனுப்புவாங்க என்பதற்கு ஆதாரம் கிடையாது. தேவைப்படும் போது அனுப்புவாங்க. ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி இன்றைக்கி இங்கே அனுப்புவாங்க, நாளைக்கு அங்கே அனுப்புவாங்க, நாளை கழிச்சு இங்கே அனுப்புவாங்க. அதிகாரிகள் போவாங்க. போய் இப்போ போனாலும் நமக்கு போய் பஞ்சாயத்துன்னு கிடையாது, கணக்கு தான். ஜக்காத்து வசூலிப்பவர்களும் ஒரு கணக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜக்காத்து கொடுப்பவர்களும் அவங்க ஒரு கணக்கை மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. நம்மள்ட்ட இருந்த ஜக்காத்து இவ்வளவு வசூலி, இப்போ இத்தனாம் தேதி நம்மகிட்ட வசூலிக்க வந்தார், அந்த நேரத்தில் நம்ம இடத்துல இருந்தது 150, இன்றைக்கு வசூலிக்க வந்திருக்கிறாரு, இன்றைக்கி 180 கூடுதலாக இருக்கிறது, அதில் நம்ம 100க்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு ஆடை கொடுத்துட்டோன்னு அவர் எல்லாத்தையும் கணக்கு அவரும் வச்சுருப்பார், இவங்களும் வச்சுருப்பாங்க. ஒரு அரசாங்கத்தில் வருமான வரி தாக்கல் பண்ணும் பொழுது நம்மளும் கணக்கு வச்சுருப்போம், அரசாங்கம் வச்சுருப்பாங்க. இது ஒரு அரசாங்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனது அது ஒரு கவர்மெண்ட் தான். அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தில் எல்லா விஷயங்களும், தகவல்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அதனால் ஆடு மாடுகளுக்கு ஜக்காத்து வசூலிக்க போகும் பொழுது ஏற்கனவே வசூலித்ததை கழித்து விட்டு தான் வசூலிக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்ததற்கு திருப்பி கேட்பதற்கு மார்க்கத்தில் இடம், அதை சுத்தப்படுத்திட்டாங்களே அவங்க ஆடு வச்சுருக்கிறவங்க, 150 ஆடு வச்சுருக்கிறவங்க, அது 2 ஆடை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் 200 வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். 150க்கு கொடுத்தா கூட 200 வரைக்கும் அதான கணக்கு. அதாவது 40லேருந்து 121 வரைக்கும் ஒரு ஆடு, 120 வரைக்கும், 121லேருந்து 200 வரைக்கும் 2 ஆடுன்னு வைங்க. அப்போ 150 ஆடு இருக்கும் பொழுது 2 ஆடு கொடுக்குறாரு. இந்த 2 ஆடு எதுக்கு உள்ளதுன்னா 200 வரைக்கும் உள்ளது. அவர் 150 இருக்கும்போது தான் கொடுக்குறாரு. 200 வரைக்கும் இதான் ஜக்காத். அவர் வசூலிக்க போகும்போது 190 இருக்குன்னு வைங்க, வசூலிக்கக்கூடாது. ஏன்னா 190 வரைக்கும் கொடுத்துட்டார் அவர். 150க்கு அவர் கொடுத்தாலும் அது 199 வரைக்கும் அது அடங்கும். அதனால் உங்கள்கிட்ட 20 தான் கூடுதலாக இருக்குது, நீங்கள் யாருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டீங்க என்று ஜக்காத் வாங்க மாட்டார். இப்போ வசூலிக்க போகிறவர்கள் என்றைக்கு வேண்டாலும் போகலாம். சொல்லி வச்ச மாதிரி வருஷம் போகணும்னு சொல்ல முடியாது.
அப்போ ஜக்காத்து என்பது வந்து கால்நடைகள் குட்டி போடுவதன் மூலமாகத்தான் ஜக்காத்து பெருகும். எப்போதுமே வாங்கிலாம் விட மாட்டாங்க. வாங்கி விடமா ஒரு 500 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 500 ஆடுகள் என்னவாயிரும்னு கேட்டால் ஒரு 6 மாதத்தில் ஒரு 800 ஆடாக மாறிக்கணும். 6 மாதத்தில் குட்டி போட்டுருமா. செம்மறி ஆடுகள்லாம் வெள்ளாடுகள்லாம் 10 மாதத்தில் குட்டி போடும். அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா 500 ஆடு இருந்தாலேயே ஒரு 6 மாதத்துலேயே வந்து அது 800 ஆடாக போயிடும். 6 மாதத்துக்கு கழிச்சு வசூலுக்கு வர்றான்னு வைங்க, 500 இருக்காது 800 இருக்கும். 800 இருக்குதுன்னா 800க்கு தாங்கன்னு அவர் கேட்க முடியாது. ஏற்கனவே 500 கொடுத்துட்டார். 500 இருக்கும் பொழுது 500க்குரிய ஜக்காத் அவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் மறுபடியும் இந்த வசூலி பொறுப்பு போகக்கூடிய நேரத்தில் அந்த கூடுதலாக எவ்வளோ இருக்கிறதோ, நீங்கள் இந்த 300க்கு நீங்கள் தரல, இந்த 500க்கு தான் கொடுத்துருக்குறீங்க, அந்த 300க்குரிய ஜக்காத்து 3 ஆடை கொடுங்க என்று வாங்கி கொள்வார். அப்போ ஜக்காத் என்பது அந்த 800க்கு வாங்குவதாக நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, சில கேள்வியில் கேட்குறாங்க. வருஷம் அது வாங்கினா ரிப்பீட் வருதுண்டு. ரிப்பீட்டாக வரக்கூடாதான், தூய்மையாக்கிட்டாங்களே. ஜக்காத்துடைய நோக்கமே என்னன்னு கேட்டால் தூய்மையாக்குறது தான். அவங்க எப்போது இந்த 2 ஆடை கொடுத்துட்டாங்களோ 200 வரைக்கும் சுத்தமாகிடுச்சு. அது அந்த 200 ஆடு வரைக்கும் உள்ள அந்த பொருளாதாரம் தூய்மையான பொருளாதாரம் ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு தூய்மையாக்குன்னு கேட்குறது வந்து எதுலேயுமே வராது. அதனால் ஆடுகளாக இருந்தாலும் கால்நடைகளாக இருந்தாலும் ஒட்டகம் எதுவாக இருந்தாலும் சரி, கொடுத்ததற்கு திருப்பி கேட்குதல் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஊகமாக தான் என்ன செய்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. வருஷங்கிற இந்த பலவீனமான ஹதீஸ் தான். வருஷம் வசூலிக்கணுங்கிற பலவீனமானது வைத்து கொண்டு தான் அப்போ அடுத்த வருஷம் வசூலிக்கும் போதுன்னு பாதம் வைக்கிறாங்க. அதுவே பலவீனம். அப்படி வருஷம் வசூலிக்கிறன்னு வச்சாலும் ஒரு டைம் வச்சு தான் அரசாங்கத்தில் வசூலிப்பாங்க. வசூலிக்கிறதா இருந்தால் ஒரு கெடு வைக்கணும்ல. அடுத்த தடவை நாங்கள் 3 மாதத்தில் வருவோம், அதில் 6 மாதம் ஒருக்கா கணக்கு தாக்கல் பண்ணுங்க. நம்ம இந்தியாவிலாம் ஒரு வருஷத்துக்கு தாக்கல் பண்ணுற மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க. சில நாடுகளில் 6 மாதம் ஒருக்கா கணக்கு தாக்கல் பண்ணணும்னு கணக்கு வச்சுருப்பான். அது நிர்வாக முறை, மார்க்க சட்டம் கிடையாது. நிர்வாக முறையில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் கூட 6 மாதம் ஒருக்கா கூட வசூல் பண்ணலாம். அது நிர்வாக வசதி சரியாக இருக்கும் என்றால். இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது, 3 மாதத்துக்கு கூட வசூல் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜக்காத்து கூட கிடைக்கும், தேவைக்கு உதவும்னு கூட செய்யலாம். அது 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் என்று ஒரு நிர்வாகம் முடிவெடுத்தார்களே, ஆனால் அது நிர்வாகத்தின் முடிவு. அந்த உரிமை இருக்குது, அது சட்டம் கிடையாது. 1 வருஷத்தில் தான் அனுப்பி ஆகணும், 1 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது, 1 வருஷத்தை தாண்டி அனுப்பக்கூடாது, அந்த மாதிரி சட்டம் இருக்காண்டா மார்க்க சட்டம் இல்லை. அந்த மாதிரி நிர்வாகத்தில் ஹலீஃபாக்களுடைய காலத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அனுப்புனான்னு வச்சுக்கிடுவோம். 1 வருஷத்துக்கு அனுப்புனாலும் வாங்கினதுக்கு மாதிரி அப்படி வாங்குவாங்க. 1 வருஷத்தில் அனுப்பும்போது 500 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால் 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1000 தாண்டி போயிருக்கும். 1 வருஷத்தில் போனோம்னா குட்டி போட்டு என்ன செய்யும், 1000 மாடுகளுக்கு கிட்டே இருக்கும். அப்போ கணக்கு பார்ப்பார், ரொம்ப 1000 இருக்குது, 500க்கு ஏற்கனவே கொடுத்தாச்சிங்கன்னு சொல்ல மாட்டார் அவர். கொடுத்தவர் 500க்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன்னா ஜக்காத்து கொடுத்து அப்படியே அதை கழிச்சிக்க, மீதி 500க்கு கொடு. அப்போ எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு திருப்பி வாங்குவாங்கன்னு சொல்கிற ஒரு அநீதி. நீ தான் கொடுத்துட்டு இன்னொருக்கா கொடுன்னு சொன்னான்னா அநீதியான விஷயமாயிரும். அந்த மாதிரியாக அந்த ஜக்காத் சட்டம் இருக்கவே இல்லை. ஒரு தடவை கொடுத்ததுக்கு திருப்பி கிடையாது என்பது தான். ஆட்டுக்கு தான் மாட்டுக்கு தான். இது அடிப்படையை வழங்கி கொள்ளணும். அதுபோக சில இழப்புகள் ஏற்பட்டால் என்னென்னு கேட்குறாங்க. உதாரணமாக ஒரு 300 ஆடு இருக்கிறது, வசூல் பண்ண வரும்போது 300 ஆடுக்கு 3 ஆடு கொடுத்துருவோம். நம்மள்கிட்ட 300 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து எவ்வளோ, 3 ஆடு கொடுத்துருவோம். 3 ஆடு வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் வசூலிக்கு வர்றாரு, இடையில் 200 ஆடு செத்து போச்சு. 200 ஆடு நம்மள்கிட்ட இருந்த 300ல் 200 செத்து போச்சு. 100 ஆடு தான் இப்போ இருக்குது. இப்போ என்ன செய்வார்னு இதெல்லாம் ஒரு கேள்வி மாதிரி கேட்குறாங்க. இப்போ என்ன ஒன்றும் செய்ய மாட்டார். அவ்வளோதான். இதில் என்ன கேட்குறதுக்கு என்ன இருக்குது, 300 கொடுத்துட்டாரு, அவர் 100 தான் இப்போ இருக்குது, இந்த 100க்கும் கொடுத்துட்டார். 100 மிச்சமாக இருக்குதா, இதுக்கும் கொடுத்துட்டார். அப்போ இதில் வந்து கேட்குறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. 300க்கு மேலே எது அதிகமாகிறதோ அதுக்கு மட்டும்தான் வாங்குவாரே தவிர கொடுத்ததுக்கு திருப்பி வாங்குறதுங்கிற ஒரு கொடுமையான, அது அநியாயமான ஒன்று. அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலை. இது இந்த விவசாயம் சம்பந்தமாக கேட்கக்கூடிய கூடுதல் தகவலுக்கு உள்ளது. அடுத்ததாக விவசாயமாக கால்நடை. அடுத்ததாக இந்த விவசாயத்துக்கு வருவோம். இந்த விவசாய சம்பந்தமாக நேற்று அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது பலவீனமான ஹதீஸுகள்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம குரானுக்கு மாற்றங்கிற வகையில் அந்த செய்தியை நேற்று கொண்டு போனோம். ஆனால் நிறைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பலவீனமான ஹதீஸில் சொல்லுங்கள், ஆவணமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸை எடுத்து வச்சு காட்டுவாங்க, அது பலவீனம்னு நாங்கள் வாதிடணும். அது வந்து பொதுவாக சாதாரண மக்களுக்கு பயன்படாட்டா கூட ஒரு ஆய்வு செய்பவர்களுக்கு அது யூஸாக இருக்கணுமாக இருந்தால் அந்த ஹதீஸுகளையும், இந்த காய்கறிகளுக்கு ஜக்காத்து இல்லை, அதுக்கு ஜக்காத்து இல்லைன்னெலாம் சொல்கிறாங்கல்ல ஹதீஸு, அது எந்த வகையில் தவறு, எந்த அறிவிப்பாளர் மூலமாக தவறாகுதுங்கிற விஷயத்தையும் சேர்த்து விளக்குங்க என்று ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டு
நாங்கள் நூலாக வெளியிடுறதாக இலங்கையில் சில சகோதரர்கள் இது புஸ்தகமாக வெளியிடுற மாதிரி திட்டத்தில் இருக்கிறோம். அப்போ புஸ்தகமாக வெளியிடுற திட்டத்தில் இருக்கிறதுனால அப்போ எங்களுக்கு இது இந்த குறிப்பு எங்களுக்கு உதவும், இந்த குறிப்புகள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறதுனால இந்த ஹதீஸுகளுடைய தராதரத்தையும் சேர்த்தே விளைக்கிறோம். நேற்று பொதுவாக சொன்னோம்ல, இது சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளும் பலவீனமாக இருக்குது அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டோம். அது இல்லாமல் எதனால் பலவீனமாக இருக்குங்கிற விவரத்தையும் அந்த உரிய இடத்துல என்ன செய்வோம், சேர்த்து சொல்லுவோம். அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இப்போ விவசாய ஜக்காத் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதில் 4 விதமான கருத்துக்கள் இருக்குது. முதல் விவசாய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 4 விதமான கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. ஹனஃபி மதுஹபில் உள்ளவங்களுடைய கருத்து பிரகாரம் ஹம்பலி மதுஹபில் ஒரு சாரர், ஹம்பலி மதுஹபு 2 கருத்து சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் வேறு கருத்து சொல்கிறாங்க. அப்போ ஹம்பலி மதுஹபுடைய ஒரு சாராரும் ஹனஃபி மதுஹபுட உள்ளவர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அனைத்திலும் விவசாயம்னாலே ஜக்காத்து தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்னது பெருசு அதிகம் குறைவு, பழங்கள் விதைகள் தானியங்கள் பசுமையான காய்கறிகள் கீரை வகைகள் பூக்கள் எந்த வேறுபாடும் கிடையாதுங்கிறாங்க. பூ உற்பத்தி செய்கிறான்னா அதுக்கு நீ ஜக்காத்து கொடுக்கணும். பூக்கள் மல்லிகைப்பூலாம் டன்னாக எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கீரைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ ஹனஃபி மதுஹபுடைய சட்ட பிரகாரம் அனைத்துக்கும் ஜக்காத். 4 கருத்துக்கு தெரிஞ்சுக்கிறோம், எது கரெக்டுங்கிறத ஆதாரத்தோடு பார்த்துக்குறோம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அனைத்தும் கொடுக்கணுங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால், அறுவடை நாளில் அந்த ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள்னு அந்த வசனம் இருக்குல்ல 6வது சூறாவில் 141 ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த வசனத்தை வச்சு தான் இந்த தானியங்களெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு அறுவடை நாளில் கொடுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும். அதில் செடிகறிகளை சொல்கிறான், மரங்களை சொல்கிறான், மாதுளை மரத்தை சொல்கிறான், ஒளிவு மரத்தை சொல்கிறான், படரவிடப்பட்ட கொடிகளை சொல்கிறான். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதனுடைய ஜக்காத்தை அறுவடை நாளில் கொடுத்து விடுங்கன்னு நல்லா சொல்கிறதுனால அனைத்துக்குமே ஜக்காத்துங்கிறது ஒரு மதுஹப். இது ஹனஃபி மதுஹப். ஹனஃபி மதுஹப் பிரகாரம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். பூ உற்பத்தி பண்ணால் கூட இந்த 750 கிலோ வந்துச்சுன்னா அதுக்குரிய ஜக்காத்தை அவங்க என்ன செய்யணும், நிசாப் வந்துருச்சுன்னு கொடுத்தாகணும். இது ஒரு மதுஹப். 2வது கருத்து என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கிடையாது. உற்பத்தி பொருள்களில் எதை அளக்க முடியுமோ, ஏன்னா 5 வசக்குன்ற சொல்லிட்டாங்க. அளவையில் அடங்கணும், முகத்தளவையில் அடங்கக்கூடியதாக இருக்கணும். எது அளந்து போடப்படக்கூடியதாகவும் உணவாக உட்கொள்ளக்கூடியதாகவும் காய வைத்து பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதோ. அன்றைக்கி கத்தரிக்காயெல்லாம் அன்றைக்கே பயன்படுத்திடுவோம், அன்றைக்கே சாப்பிட்ருவோம். காய வைத்து பயன்படுத்தக்கூடியதுன்னா என்னது, நெல் புல் இந்த மாதிரியான விஷயங்கள். பேரிச்சம்பழங்கள் கூட என்ன செய்வாங்க, காய வைத்து நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல அளக்கக்கூடியதாக இருக்கணும். 1வது ஷரத்து. 2வது ஷரத்து என்னென்னு கேட்டால், அது உணவுப் பொருளாகவும் இருக்கணும். உணவுப் பொருளாக இருக்கணும். 3வது என்னென்னு கேட்டால், அது அன்னைக்கே சாப்பிட்ற உணவாக இருக்கக்கூடாதான், காய வைத்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் அதில் ஜக்காத்துங்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்க இதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டலை. இப்போ ஹனஃபிகளாவது எல்லாத்துக்கும் ஜக்காத்துங்கிறாங்க, ஒரு ஆயத்தை ஆதாரம் காட்டுறாங்க. ஷாஃபிகள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் வாங்க முடியாது, இவங்களாக தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஜக்காத்து வாங்க முடியாது. எதுக்கு வாங்க முடியாது, கோதுமைக்கு, அரிசிக்கு, பேரிச்சம்பழத்துக்கு, கிஸ்மிஸ் திராட்சை இருக்குல்ல, திராட்சையும் காய வச்ச திராட்சை நாட்பட வச்சுருக்கலாம், அந்த திராட்சைக்கு இது போன்றவைகளுக்கு தான் என்ன செய்யுது ஜக்காத்து அவசியமாகும். அப்படி இல்லைன்னா இப்போ தேங்காய் பாதாமு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜக்காத்து இல்லைங்கிறாங்க. இதுகளெல்லாம் என்ன தெரியல, காய வைத்து உணவாக வைத்து பயன்படுத்துறது கிடையாது, உணவாக பயன்படுத்துறது கிடையாது, சுவைக்காக பயன்படுத்தக்கூடியதான். தேங்காயெல்லாம் ருசிக்கு பயன்படுத்துறது தானே. இப்படியெல்லாம் பிரித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை சொல்லக்கூடியது ஷாஃபி மாலிகி. ஷாஃபி மதுஹப்லையும் மாலிகி மதுஹப்லையும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் ஜக்காத்து கிடையாது. எது அளக்கப்படுதான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு விவசாய பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இது அளந்து போடப்படக்கூடியதா. இப்போ தேங்காயெல்லாம் எண்ணி போடக்கூடியது. தேங்காயெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மரக்கால் 2 மரக்கால்னு அதை எண்ணி போட மாட்டாங்க, அளந்து போட மாட்டாங்க, எண்ணி தான் போடுவாங்க. அப்போ எண்ணி போடக்கூடியதாக இல்லாமல் அளந்து போடக்கூடியதாக இருக்காண்டு முதல் கண்டிஷன் பார்க்கணுமா. 2வது அது உணவு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். சாப்பிடுவதற்கு உரிய உணவு இருக்கு இல்லையா, உணவாக பயன்படுத்த மருந்தா மிளகு சீரகம்லாம் இருக்குது, அதெல்லாம் உணவு கிடையாது, விவசாயம்தான். அது உணவு, அதையே சாப்பிடுவோம், நம்ம சோறாக சாப்பிட மாட்டோம். அது உணவாக பயன்படுத்தக்கூடியதாக என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். அதே மாதிரி காய வைத்து உடனடியாக பயன்படுத்தாமல் தாமதமாகவும் பயன்படுத்துகிறதா இருக்கணுமா.
உடனே பயன்படுத்தாமல் 4 சென்ட் கூட என்ன செய்யணும், பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் ஜக்காத்துங்கிற மீதி உள்ளதுக்கு இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்ல வந்து என்னது, மீதி உள்ளதுக்கு இல்லைன்ற கருத்தில் வர்றாங்க. இது யார், ஷாஃபியாக்களும் மாலிக் மதுஹபுக்காரர்களும் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ இவங்க கருத்து பிரகாரம் ஆப்பிள், மாதுளை, கொய்யா இதுக்கெல்லாம் ஜக்காத்து வராது. ஏன்னு கேட்டால் இது உடனே சாப்பிட்ருவோம், காய வைத்து பயன்படுத்துறது இல்லை. அதுபோக இதெல்லாம் வந்து எண்ணிக்கையில் சொல்லக்கூடியது. இதெல்லாம் என்ன செய்வாங்க, எண்ணிக்கை அடிப்படையில் தான் விற்பனை செய்வாங்க, வாங்குவாங்களே தவிர அளவில் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, அளந்து போட்டு சொல்ல மாட்டாங்கன்னு காரணம் காட்டி இவங்க கருத்து பிரகாரம் இதுக்கு ஜக்காத்து இல்லைன்றுவாங்க. 3வது கருத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதே விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உணவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது எல்லா தானியங்கள்லையும் என்ன செய்யணும், ஜக்காத்து இருக்கிறது, அது காய வைத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இந்த கருத்து உள்ளவங்க பிரகாரம் அந்த சீரகம் சோம்புலாம் சேர்ந்துக்கணும். சீரகம் சோம்பு உணவாக இல்லாட்டாலும் அதை நீங்கள் நாள் பட வைத்து பயன்படுத்துகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கும் ஆதாரம் சொல்லலை. அதை முதல் கருத்துடைய ஹனவி ஆட்கள் தான் ஒரு ஆதாரம்னு ஒன்று சொல்கிறாங்க. 2வது கருத்து உடையவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காய வைக்கணும், இந்த நீண்ட நாள் பயன்படுத்தணும், உணவாக இருக்கணும்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த 3 காரணம் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற ஒரு குரான் வசனத்தை காட்டணும்ல. 3 பிரித்து காட்டுவதாக இருந்தால் ஒரு ஹதீஸை காட்டணும் இல்லையா. எந்த ஒரு குரான் ஹதீஸையும் அவங்க எடுத்து வைக்கலை. அதே இன்னொரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே விஷயத்தை சொல்லி உணவாக இருக்கணுங்கிறத மட்டும் கழிச்சிடுறாங்க. உணவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பயன்படுத்தினா சரி தான். அந்த நாள் பட பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் மிளகு சீரகம் அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அதில் அடங்கிடும், அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி 3வது கருத்து இருக்குது. 4வது கருத்து ஒன்று இருக்குன்னு கேட்டால், ஜக்காத்துங்கிறது 4 விஷயத்துக்கு மட்டும்தான் ஜக்காத். விவசாய விஷயத்தில் 4க்கு தான் ஜக்காத். என்னென்னு கேட்டால் கோதுமையில் வந்து தீட்டிய கோதுமை, தீட்டாத கோதுமை, திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த 4ஐ தவிர வேறு எதுக்கும் ஜக்காத்து கிடையாது, விவசாய ஜக்காத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஹம்பலியில் இன்னொரு சாரார், ஒரு சாரார் சொன்னோம்ல, இன்னொரு சாரார் ஹம்பலியில் ஒரு சாராருடைய கருத்து என்னென்னு கேட்டால், இந்த 4க்கு தான். கோதுமையில் 2 தோல் கூட உள்ள கோதுமை, தோல் இல்லாத ஒரு கோதுமை, அது ஒரு 2, திராட்சைனா கிஸ்மிஸு அது 1, 3வது பேரிச்சம்பழம். இந்த விவசாயம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஜக்காத்து, மற்றதுக்கு ஜக்காத்து இல்லைங்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இவங்க மட்டும் ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. இந்த 4வது கருத்து உள்ள ஆளுக்கு மட்டும் இந்த 4இல் தவிர எதிலும் ஜக்காத்து வாங்காதன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை காட்ட அது பலவீனமான ஹதீஸ். நான் ஹதீஸை பற்றி விளக்கும் போது எடுத்து காட்டுறேன். அது சரியில்லாத ஹதீஸ். ஒரு சரியில்லாத ஹதீஸை வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 4க்கு மட்டும்தான் ஜக்காத்து வேறு எதுலேயும் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஜக்காத்து இல்லைங்கிற அர்த்தம் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த விவசாய ஜக்காத்து தான் இல்லைங்கிறாங்க. விவசாய ஜக்காத்து இல்லைன்னு சொன்னால் இப்போது சொத்துங்கிற ஜக்காத்தில் ஒடியாந்து ஜக்காத்து உண்டுங்கிறாங்க. இந்த கணக்கில் உள்ளது இருக்குல்ல, அந்த 5 வருஷம் இருந்துச்சுன்னா 10%, 5% இருக்குல்ல, அந்த ஜக்காத்து தான் இல்லையே தவிர மற்றபடி நீங்கள் தங்க வெள்ளிக்கு கொடுப்பீங்கல்ல 2.5% ஜக்காத்து, அது எதுவாக இருந்தாலும் வந்துடும். இந்த விவசாயத்தில் அடங்கலைன்னு சொன்ன விவசாயத்துக்குரிய ஜக்காத்து தான் இல்லை. யாருமே அறவே ஜக்காத்து இல்லைன்னு சொல்லலை. வேறு விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் விவசாயத்திற்குரியது வந்து ஜக்காத்து கூட, அதை 10%, 5%ங்கிறது அதிகம். விவசாயம் இல்லாத வேறு சொத்துக்களுடைய ஜக்காத்துங்கிற சதவீதம் ரொம்ப கம்மி, 2.5, 40ல் 1 கணக்கு வருது. 2.5% தான் ஜக்காத்து. இந்த தங்கம் வெள்ளி அதுக்குரிய ஜக்காத்துகள் இருக்கும்ல 2.5%, அந்த சதவீதத்தில் அம்பாள் சொத்துக்கள் இது சேர்ந்துடும். சொத்துக்களுடைய ஜக்காத்து உண்டுங்கிறாங்க. அனைத்துக்கும் ஜக்காத்து உண்டு, விவசாய ஜக்காத்து தான் இல்லைங்கிறது தான் இந்த வாதம். இந்த 4 கருத்து சொல்லக்கூடியது சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது எது சரியான கருத்தை நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விவசாயத்தில் எல்லாமே விவசாயம்தான். அந்த விவசாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த 641 வசனத்தில் ஒரு வாசகத்தை யூஸ் பண்ணுறான். என்ன யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், குலூமின் சமர்ஹி இதா அஸ்மர, அவைகள் பலன் தரும்போது அந்த பலன்களை நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தையும் அந்த ஜக்காத்தை கடமையாக்குற வசனம் இருக்குல்ல. அதாவது பேரிச்சை அதெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான், படர விடப்பட்ட கொடிகள், படர விடப்படாத அந்த வசனம் இருக்குல்ல 641, அதுலேயே இந்த வாசகம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அதனுடைய கனிகள், அதனுடைய பயன்கள் உருவாகும் பொழுது அதனை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அது வாசகத்தை சொல்கிறான். அப்போ அது உணவாக உட்கொள்ளப்படுவதாக இருக்கணும்னு விளங்குறது. உண்ணுங்கள் என்று சொன்னால் உண்ணப்படாத எத்தனை விவசாயங்கள் இருக்கிறது.
இப்போ நேற்று கூட நான் தேக்கு மரத்தில் என்ன விவசாயம்? தேக்கு மரம் தான் விவசாயம். தேக்கு மரத்தை சாப்பிட இயலுமா? சாப்பிட இயலாது. அதே மாதிரி வந்து செம்மரம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அது செம்மரம்னா மரம் தான், அதில் உள்ள பயனே மரம் தான். அதில் உள்ள காயோ கனியோ ஒன்றுமே கிடையாது. அது பல கோடிகளுக்கு வரும். அவனுக்கு ஜக்காத்தில்லைன்னு சொல்ல முடியுமா? அவையெல்லாம் அதெல்லாம் ஒரு சொத்து தானே, அதெல்லாம் சொத்துக்களாக இருக்கிறது. அதனால் அதெல்லாம் வந்து உண்பதற்குரியதாக இல்லை. உண்பதற்குரியதாக இல்லைங்கும்போது அதுக்கு வந்து இந்த ஜக்காத்தை அப்ளை பண்ணக்கூடாது. உண்பதாக குழுமின் சமருகி தாஸ்மராது, அது கனி பயன் தரும் பொழுது நீங்கள் உண்ணுங்கள்னா உணவாக உண்ணுவது தான். மிளகுலாம் நம்ம உண்ணுவோம், சோறாவாக சாப்பிடுவோம். அதனால் சீரகம்லாம் சீரகம் உணவுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உணவு என்று சொன்னால் அதாவது தானியங்கள் வகை, பேரிச்சம்பழம் உணவாக உட்கொள்வாங்க. அதே மாதிரி திராட்சை உணவாக, அதே அந்த நாட்டில் ஒரு பழக்கமாக இருந்துச்சு, அதே உணவாக உட்கொள்வாங்க. பாக்கி எல்லாமே பழங்கள் கூட உணவாக உட்கொள்வாங்க. கனிகள் இருக்குல்ல, ஒரு நோயாளிக்கு 2 ஆப்பிள் கொடுத்தா கூட அந்த மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு போதும். அந்த மாதிரியான ஒரு உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் கொய்யா, இதெல்லாம் வந்து ஃபுட்டாகவே பயன்படுத்துவாங்க. உணவாக உட்கொள்ளாமல் சும்மா ஒரு மருந்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய விஷயங்களும் அது உணவுப் பொருள் தான் வருது. ஆனால் அந்த நாட்டு மருந்தில் சாமான்கள்லாம் இருக்குல்ல, அதுகளெல்லாம் வந்து உணவாக உட்கொள்வது கிடையாது. அப்போ எதெல்லாம் உணவாக உட்கொள்ளுதல், இப்போ தேங்காய் இருக்குன்னு வைங்க, தேங்காய் வந்து உணவாக உட்கொள்வது கிடையாது, உணவில் சேர்த்துக்கொள்கிறோம். அதையே சாப்பாட்டுக்காக நம்ம என்ன செய்வதில்லை, சாப்பிடுவது பயன்படுத்துவதில்லை. அது போக இது ஒரு அளவுகோல். இன்னொரு அளவுகோல் என்னென்னு கேட்டால், ரசூல் அந்த ஜக்காத்தை கடமையாக்கும் போது அந்த லிமிட்டு சொன்னாங்கல்ல, 5 வசக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வசக்குனா ஒரு 750 கிலோவில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம். அப்போ வந்து அளந்து போடப்படாத இருக்கணுங்கிற ஒரு ஷரத்து இருக்குது. இந்த 2 ஷரத்துப்படி தான் எதையும் முடிவெடுக்கணும். அளந்து போடப்படணும் என்கிற ஷரத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், தேங்காயெல்லாம் அளந்தா போடுவாங்க, எண்ணி தான் போடுவாங்க. வழங்குதா, எண்ணி போடக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மரங்கள், பாக்கு மரம், தேக்கு மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குல்ல, மரங்களே பயனாக இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது உணவாகவும் இல்லை, அது எண்ணி போடக்கூடியதாகவும் இல்லை. அது மதிப்பிடக்கூடியதாக, ஸ்கொயர் ஃபீட் அளந்து என்ன செய்கிறதுக்கு மதிப்பு போடக்கூடியதாக இருக்குமே தவிர அது முகத்தளவையில் சொல்லக்கூடியதாக இருக்காது. அப்போ இந்த குரானில் உள்ள ஒரு வாசகத்தையும் ஹதீஸில் உள்ள ஒரு வாசகத்தையும் வைத்து நம்ம ஒரு சட்டத்தை விளங்கலாம். குரானுடைய வாசகம் என்னென்னு கேட்டால், ஜக்காத்து கொடுங்கள்னு சொல்கிற அந்த வசனம், நீங்கள் உணவாக உண்ணுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தந்திருக்கிறான், நீங்கள் உணவாக உண்ணுங்கள்னு சொல்லிட்டு தான் அது ஜக்காத்தை கொடுங்கள்னு நல்லா சொல்கிறான். அப்போ உணவாக உட்கொள்ளக்கூடிய பயிரினங்களும் இருக்கிறது, உணவாக உட்கொள்ளப்படாத பயிரினங்களும் இருக்குது. மக்கள் பயன்படுத்துவாங்க, உணவாக பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குங்கும்போது நம்ம அதை 2 பிரிச்சிடலாம். எதுக்கெல்லாம் வந்து உணவாக வருகிறதோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஜக்காத்து வந்து விவசாய ஜக்காத். எது உணவாக வரவில்லையோ அதுக்கெல்லாம் வந்து அந்த சொத்துடைய ஜக்காத்து வந்துடும். மிளகுலாம் பயிரிட்டார்னு சொன்னால் அவர் இந்த 10%, 5% கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது உணவு கிடையாது. அது வந்து மிளகுக்கு உள்ள மதிப்பு போட்டு, இந்த தங்க வெள்ளியுடைய நாணயத்தின் அடிப்படையில் அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு 2.5%, அது அந்த விஷயம் பின்ன எடுத்துக்கிறோம். 2.5% கணக்கு எடுக்கிறோம்ல, அந்த சட்டத்தின் பிரகாரம் அதுக்கு நம்ம ஜக்காத்து வசூலிச்சிடணும். அதே மாதிரி வந்து 5 வசக்குன்ற அந்த அளவை சொன்னதுனால அளந்து கொடுக்காத விஷயத்தை உதாரணமாக பாருங்கள். இப்போ நெல் இருக்குது, நெல், கோதுமை, நவதானியம், பேரிச்சம்பழம், திராட்சை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, இதெல்லாம் உணவாக உட்கொள்ளலாம். இதே என்ன செய்யலாம், கொஞ்சம் வசதி உள்ளவங்க அதே என்ன செய்வாங்க, உணவாக கூட உட்கொள்வாங்க. இந்த மாதிரி பருப்பு வகைகள், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பயறு வகைகள், இவைகளெல்லாம் உணவாகவே என்ன செய்கிறது, உட்கொள்ளக்கூடியது. சில நேரங்களில் அந்த ரேஷனில் அரிசி கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பயரை என்ன செய்வாங்க, நல்ல புரோட்டீன் இருக்குன்னு சொல்லி 3 வேளைக்கும் வச்சு சாப்பிட்றவங்களாம் இருந்திருக்காங்க. அது உணவாக சாப்பிட நினச்சா சாப்பிட்லாம். நம்ம வந்து அரிசிக்கு பழகிட்டனால சாப்பிட்றதில்ல. அப்போ இந்த மாதிரி பயறு வகைகள், பருப்பு வகைகள், தானிய வகைகள், பயராக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, தானிய வகைகள்னால் கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி சொல்கிறாங்க சின்ன சின்ன தானியங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி சோளம், இதுகளெல்லாம் இதில் வந்துடும், தானியங்களில் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கன்ஃபார்மாக என்னத்துக்கு இருக்குது, விவசாய ஜக்காத்து இருக்குது. இந்த மாதிரி பொருள்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் விவசாயத்திற்குரிய ஜக்காத்து, நீர் பாய்ச்சி அதை அறுவடை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து 5% மானாவாரியாக விளைஞ்சின்னு சொன்னால் அதுக்கு 10% கொடுக்கணுங்கிற ஜக்காத்தில் அது வந்துடும். அது உணவாக இல்லாத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சு இருக்குது, பஞ்சுலாம் பெரிய முதலீடு தானே. இலவம் பஞ்சின்னு உற்பத்தி பண்ணுறான், அது டன் கணக்காக வருது, அது பெரிய அளவில் ஒரு பணத்தை தரக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறது. இது உணவும் கிடையாது, இது அளக்கிறதும் கிடையாது.
அந்த பஞ்சை எடை போட்டு என்ன செய்வாங்க, விற்பாங்க. அது ஒரு விவசாயம் தானே. அதுக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா ஜக்காத்து இருக்குது. இந்த ஜக்காத்து இல்லை, அதுக்கு ஜக்காத்து இருக்குது. விவசாயத்திற்கு உரிய ஜக்காத்துடைய கண்டிஷனில் வரல. உண்ணுங்கன்னு நல்லா சொல்கிறான். இலவம் பஞ்சை நம்ம உண்பது இல்லையே. அது மாதிரி பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்க. பருத்தி கொட்டையில் பருத்தி கொட்டையும் வருகிறது, அதில் பஞ்சும் வருகிறது. பருத்தி கொட்டையாகவும் செய்கிறாங்க. அது வந்து மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுது. அதில் உள்ள பஞ்சு எடுத்து நம்ம ஆடைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், 2 பர்பஸ் அதில் வருகிறது. இது ரெண்டுமே நம்ம சாப்பிட்றக்குள்ளது கிடையாது. இந்த பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஜக்காத்து உண்டு. எவ்வளோ எத்தனை டன் உனக்கு பருத்தி உற்பத்தி ஆகிருக்கு, அதுக்கு என்ன ரேட்டு, இவ்வளோ ரேட்டு, 1 லட்ச ரூபா ரேட்டு, அப்போ 2500 ரூபா கொடு. அதுக்குரிய ரேட்டை நிர்ணயம் பண்ணி அதில் வந்து 2.5% ஜக்காத்து அதில் வாங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து கரும்பு இருக்குது. கரும்பில் என்ன இருக்குது, கரும்பில் என்ன அந்த குச்சி தான் அந்த உற்பத்தியாக தானே. கரும்பில் காயும் கிடையாது, கரும்பில் கனியும் கிடையாது, கரும்பே தான் அது பொருளாக இருக்கிறது. அதை வந்து உணவாக யாரும் உட்கொள்வது, திங்கிறோம். அதையே சாப்பிட்டு இருக்க முடியுமானா முடியாது. அளந்து போடக்கூடியதாகவும் இல்லை. 2 கண்டிஷன் இருக்கணும்ல. அது உணவு என்கிற வகையில் நீங்கள் சேர்த்து கொண்டாலும் கரும்பை வந்து அளந்து துண்டுதுன்னா வெட்டி அளந்தா போடுறாங்க. அது எண்ணி தான் போடுவாங்க, எண்ணி தான் போடுவாங்களே தவிர ஒரு ஏரியா அளவு வச்சு இவ்வளோ சதுரையில் இருந்தால் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நிர்ணயிப்பாங்க. இப்போ எடை போட்டு செய்கிறாங்க. இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்க, எடை போட்டு லாரியில் ஏற்றி 2 டன்னு 2 டன்னு 3 டன்னுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஜக்காத்து இருக்கான்னா இந்த ஜக்காத்து இல்லை. ஜக்காத்து இருக்குது. இந்த விவசாயத்திற்குரிய 10%, 5% கிடையாது. இதுக்கு உற்பத்தி ஆகிறத மதிப்பீடு செஞ்சு வந்து சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு வந்துடுதில்ல. எதுக்கு இதை இப்படி எடுக்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களுடைய சொத்துக்களில் நீங்கள் வந்து ஜக்காத்தை வசூலியுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். சொத்துக்கள் பூரா ஜக்காத். அதில் இது விதிவிலக்காக வருது. விவசாயத்துக்கு மட்டும் இது தனி ஜக்காத்து, கால்நடைகளுக்கு இது தனி ஜக்காத்து, புதைகளுக்கு தனி, இது சொல்லாத மற்ற அனைத்திற்குமே அந்த சொத்துங்கிற ஜக்காத்து அப்ளை ஆகிடும். இது எதற்கெல்லாம் தனி ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்குதோ அதை கழித்து விட்டு பாக்கி உள்ள எல்லா ஜக்காத்துகளுமே அந்த சொத்துக்களுக்கு கொடுக்குற ஜக்காத்து இருக்கு இல்லையா, அதில் அடங்கிடும். அதே மாதிரி பலாப்பழம் இருக்குது. பலாப்பழத்தை வந்து நம்ம அளக்க முடியுமா, அளந்து போட்டால் ஒரு இத்தனை மரக்கால்னு சொல்ல முடியுமானா முடியாது. அப்போ பலாப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அந்த வாழைப்பழம் இருக்குது. வாழைப்பழத்தை என்ன செய்வீங்க, வாழைப்பழத்தை கொடுத்த அளந்தால் கொடுக்க முடியாது. இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் வந்து உணவாக இருந்தால் கூட, இது உணவாக இருந்தால் கூட எதில் வரல, அளக்கிறதுல வரல. 2 சேர்ந்துருக்கணும். ஹதீஸ் பிரகாரம் அளந்து போடக்கூடியது தான் லிமிட்டாக சொல்லியிருக்கிறாங்க. 5 வசக்குன்னு இருக்காங்க. அந்த வசக்கில் அடங்கக்கூடிய சாமான்களாக இருக்கணும், அளந்து போட ஒன்றாக இருக்கணும். ஆயத்தில் வந்து உணவாக இருக்கணும்னு வருது. 2ம் சேர்ந்து இருக்கணும். 2ல் 1 மிஸ் ஆனால் கூட அதுக்கு ஜக்காத்து வந்து சொத்துடைய ஜக்காத்தில் வந்துடும். அதுக்கு ஜக்காத்து இருக்குது. இந்த விவசாயத்தின் ஜக்காத்து என்ன செய்யாது, வராது. அப்போ பலாப்பழம் இருக்குன்னா பலாப்பழம் எத்தனை பலாப்பழம் என்ன ரேட்டுன்னு பார்த்து இவ்வளோ ரூபாய்க்கு. தேங்காய் அப்படி தான். தேங்காய் வந்து 1 டன் 2 டன்லாம் எடை போட மாட்டாங்க, பீஸுக்கு தான் போடுவாங்க. ஒரு தேங்காய் எவ்வளோ 30 ரூபான்னு தேங்காய் ரேட்டு போட்டாங்கன்னா அது அந்த ரேட்டில் எவ்வளோ பறிக்கிறாங்களோ அதுக்குரிய ஜக்காத்து என்றைக்கு பறிக்கணும் அன்னைக்கு கொடுத்துட்டு போயிடலாம். பெரிய விஷயம் கிடையாது. வருஷம் வரணும் அவசியம் கிடையாது. தினசரி நீங்கள் பறித்தால் கூட இன்றைக்கி ஒரு 50 தேங்காயை பறிக்கிறீங்களா, நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி தான், அல்லது விற்பனையை கொடுத்தாலும் சரி தான், 50 தேங்காய்க்கு உள்ள ரேட்டு எவ்வளவு, ஒரு ரேட் இருக்கும். அதுக்கு 2.5% எவ்வளவு, அதை கொடுத்துருவோன்னே ஜக்காத்து. டெய்லி சம்பளம் வாங்குகிறோம் கொடுக்குறான்ல, அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரியான பொருள்கள் வந்து எப்போ நீங்கள் அறுவடை செய்கிறாங்களோ அன்றைக்கு அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்துடணும். அந்த ஜக்காத்து என்ன என்று சொன்னால், அது விவசாயம் சார்ந்ததாக இருந்தால் அதனுடைய சதவீதம் வந்து 10-5% வந்துடும். மற்ற விஷயங்களாக இருந்தால் அது வந்து சொத்துக்குரிய கணக்கில் ஒடியாந்துடும். அதை பார்த்துக்கணும். அது மாதிரி இந்த மிளகு சீரகம்லாம் சொன்னோம்ல, மிளகு சீரகம் சோம்பெல்லாம் பெரிய பணப்பயிர். ஏலக்காய் கிராம்பு இந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் உணவு கிடையாது. ஆனால் அளந்து போடப்படக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் உணவுங்கிற தன்மை இல்லாமல் போயிடுது. 2 சேர்ந்து இருக்கணும். கடுகையெல்லாம் அளந்து போடலாம், அதை சாப்பிட முடியுமா, சாப்பிட்றதுக்குள்ள பொருள் அது இல்லை. அப்போ அளந்தும் போடணும், அது உணவாகவும் இருக்கணும். 2 வச்சுக்கிறோங்க. உணவாக இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்து குர்ஆனில் இருக்கிறது. அளந்து போடணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஒரு ஒரு பொருளுக்கு வந்து விவசாயத்தினுடைய ஜக்காத்தை நம்ம அப்ளை பண்ணுவதாக இருந்தால் என்ன செய்யணும், அது அளந்து போடக்கூடியதாக இருக்குதான்னு பார்க்கணும். அது உணவு வகையில் வருகிறதா என்று 2வது பார்க்கணும். 2ம் சேர்ந்து இருந்தால் அதற்கு வந்து நம்ம வந்து விவசாய ஜக்காத். இந்த 2மே இல்லாமல் இருந்தாலோ 2ல் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தாலோ அதுக்கெல்லாம் வந்து சொத்துடைய சிம்பிளாக சொத்துடைய ஜக்காத்துன்னு வந்துடும். இப்போ மிளகு வந்து உணவும் கிடையாது, அளந்து போடப்படக்கூடியது இருக்குது. அளந்து போட்டால் உணவு இல்லையே, அதனால் அது ஒரு தன்மை அடங்கி போயிட்டதுனால அதுக்கு மதிப்பு போட்டு
அதுக்கு ரேட்டை போட்டு என்ன செய்யணும், எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ அதிலேருந்து 100 கிலோ உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால் 2.5 கிலோ ஜக்காத்து கொடு, அல்ல 2.5 கிலோ உரிய காசை ஜக்காத்து கொடு, அது 2% ஜக்காத்து கொடுக்கணும்னு அதனுடைய இருந்தணும். அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வச்சுக்கணும். சில பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2மே அடங்காது. அது உணவாக இருக்கிறது, ஆனால் என்னவா இல்லை, அளக்க முடியலை. பலாப்பழங்கிறது உணவாக இருக்கிறது, அது அளந்து போட முடியாது. அப்போ பலாப்பழத்தை எப்படி ஜக்காத்து வாங்குவீங்க? மரத்தில் ஒரு நாளைக்கு 50 பலாப்பழம் பறிக்கிறான், அது ஒரு பலாப்பழத்துக்கு பெரிய ரேட் இருக்கிறது, அது ஒரு தொகை அவனுக்கு வருகிறது, அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பான்னு சொன்னால் இந்த 10% 5% கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த 2 கண்டிஷன் இல்லை, 2 சேர்ந்து இருக்கணும். உணவாகவும் இருக்கணும், அளக்கிற மாதிரியும் இருக்கணும். அப்போ அளக்கிற மாதிரியும் இல்லாமல் உணவாகவும் இல்லாமல் இருந்து வேறு வகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று மைனஸாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு ஜக்காத்து உண்டு. என்ன உண்டு? சொத்துடைய ஜக்காத்து உண்டுன்னு நினைக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த காய்கறிகளுக்கு ஜக்காத்து இல்லைன்ற அந்த ஹதீஸுகளில் தரத்தோடு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கான அதை சொல்லி முடிச்சிடுவோம். காய்கறிகளுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாதுன்னு ஹதீஸ் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அனைத்துக்கும் இருக்குது. இந்த 2 கண்டிஷனில் இருந்தால் அதற்கு ஜக்காத்து இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, காய்கறிகளுக்கு ஜக்காத்து கிடையாது என்பதற்கு சில ஹதீஸுகளை பசுமையானவைகளுக்கு ஜக்காத்து கிடையாதுன்னு சில ஹதீஸுகளை காட்டுறாங்க. அது பலவீனம் என்று பொதுவாக நமக்கு சொன்னோம்ல. இப்போ காரணத்தோடு ஒன்று பார்த்துருவோம். அது மாதிரி ஒரு 5-6 ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுகள் எதனால் பலவீனமானதுன்னு காரணத்தோடு அறிந்து கொண்டால் ஆய்வு செய்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது ஹதீஸ் என்னென்னு கேட்டால், திருமதியில் உள்ள ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்கிறோம்னு கேட்டால், முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதியதாக வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், கால லைஸ ஃபிஹா ஷைஉன் ஹலராபாத், அதாவது பசுமையானவைகள், அதாவது கீரை காய்கறிகள் இந்த மாதிரியானவைகளுக்கு ஜக்காத் என்பதே கிடையாது என்ற ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் முஆதுக்கு சொன்னதாகவும், முஆதிடமிருந்து ஈசா பின் தல்ஹா அறிவிப்பதாகவும், அவரிடமிருந்து முகமது பின் அப்துர் ரஹ்மான் அறிவிப்பதாகவும், அவரிடமிருந்து ஹசன் என்பார் அறிவிப்பதாகவும் திருமதியில் வருது. இந்த ஹசன் என்பவர் யாருன்னா ஹசன் பின் உமாரா. இவர் ஏற்கனவே பலவீனமானவர் என்பதை முந்தைய பல தடவை வேறு ஒரு வருஷ ஜக்காத்துலேயும் இவர் வருவார், அதை சொல்லி இருக்கிறோம். அப்போ இந்த ஹதீஸை திருமதி போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்னாது ஹாதல் ஹதீஸ் லைஸபி சஹீஹின், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியானது கிடையாது. லைஸ யஸிஹு ஃபி ஹாதல் பாபி அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக இது குறித்து எந்த ஒரு செய்தியும் ஆதாரப்பூர்வமானது கிடையாதுன்னு மொட்டையாக முடிச்சிடுறாரு. சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அறிஞர்கள் இதன்படி தான் செயல்பட்டுருக்கிறார்கள்ங்கிறார். காய்கறிகளுக்கு ஜக்காத்து இல்லைங்கிற ஹதீஸ் பலவீனம்ங்கிறாரு. பலவீனம்னு சொல்லிவிட்டு அறிஞர்கள் இதன்படி தான் முடிவெடுத்திருக்கிறார்கள், ஜக்காத்து இருக்குங்கிறாங்களாம். அப்போ இவரெலாம் அந்த ஷாஃபியில் உள்ள ஆள், அந்த கருத்தில் உள்ள ஆள் தானே. அப்போ அறிஞர்கள் அந்த காய்கறிக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைங்கிறாங்களாம். என்னப்பா இல்லைங்கிறீங்க, இந்த ஹதீஸ் அது பலவீனம் தானே. பலவீனம் தான், ஆனால் அறிஞர்கள் அதை ஏற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்லி மாற்றமாக சொல்கிறார். இந்த ஹசன் பின் உமாரா என்பவரை பொறுத்த வரைக்கும் இவர் பலவீனமானவர் என்பதை முதல்ல சொல்லிட்டோமா. அடுத்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், தாரகுத்னியில் வருது. தாரகுத்னியில் வரக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி சொல்கிறாங்க, அலி சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னதாக அபு ரஜா என்பவர் சொல்கிறார். அபு ரஜா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் சக்கர் பின் ஹபீப் என்பார் அறிவிக்கிறார் ஒரு ஆள். அந்த சக்கர் பின் ஹபீப் என்பார் சொன்னதாக அஹ்மது இப்னுல் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார். இந்த 2 பேரும் சரியில்லாத ஆளுகள். அதாவது அபு ரஜா என்பவர் வரைக்கும் நல்ல ஆளுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த அபு ரஜா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் சக்கர் பின் ஹபீப் ஒரு ஆள் மனசில் வச்சுக்கிறங்க. இன்னொரு ஆள் அஹ்மது இப்னுல் ஹாரிஸ், அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள். இவரும் பலவீனம், அவரும் பலவீனம். அப்படி தான் அந்த ஹதீஸ் வந்திருக்கு தாரகுத்னியில். இந்த இதனுடைய அறிவிப்பாளரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 பேரும் பலவீனமான ஆளுக்கு. அடுத்து தாரகுத்னியில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயந்தான் வருகிறது. இது அறிவிக்கக்கூடிய ஆள்னா அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் அறிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து அபு கசீர் என்பவர் அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட இருந்து முகமது பின் அபு யஹ்யா அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட இருந்து ஹாத்திம் பின் இஸ்மாயில் அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ஜப்பார் பின் சயீத் என்பார் அறிவிக்கிறார். இந்த அப்துல் ஜப்பார் பின் சயீத் என்பவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல்லா பின் ஷபீப் அறிவிக்கிறார். இந்த 2 பேருமே சரியில்லாத ஆளுங்க. அப்துல்லா பின் ஜப்பார் பின் சயீத் என்பவர் பலவீனமான ஒரு ஆள். அவர் யாருக்கு அறிவிக்கிறாரோ அந்த அப்துல்லா பின் ஷபீப் என்பவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். இப்படி 2 பேர் வழியாகத்தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுதுங்கிறதுனால இந்த காய்கறிகளுக்கு ஜக்காத்து இல்லைங்கிற ஹதீஸ் அதனால் அடிபட்டு குரானுக்கு மாற்றம்னாலும் அடிபட்டு போயிடும்.
குர்ஆனில் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க சொல்கிறான், இவங்களுக்கு இல்லைங்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதே தாரகுத்தினியில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், மூசா பின் தல்ஹா அறிவிக்கிறாரு, அவர்கிட்டருந்து மூசா அறிவிக்கிறாரு, அவர்கிட்டருந்து அத்தா பின் சாயிப் அறிவிக்கிறாரு. அவர்கிட்டருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹாரிஸ் பின் நபுஹான் என்பவர் அறிவிக்கிறார். இவரும் பலவீனமான ஆள். இவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்துல் ரஹ்மான் பின் அம்ர் அறிவிக்கிறார். இவரும் பலவீனமான ஆள். 2 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. எதுலேயுமே நல்ல ஆட்களே இல்லை, எல்லாம் பலவீனமாகவும் இருக்கிறாங்க. அதே தாரகுத்தினியில் எல்லா ஹதீஸும் வருது. இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் தல்ஹா தான் அறிவிக்கிறாரு. தல்ஹாட்டிருந்து அவருடைய மகன் அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து அலமஷ் என்பார் அறிவிக்கிறாரு. அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது பின் ஜாபீர் என்பார் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஆள். அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது பின் முஆவியா அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஆள். 2 பலவீனமான ஆட்கள் இந்த ஹதீஸில் இடம்பெறாங்க. இதுவும் தாரகுத்தினி தான். இதே தாரகுத்தினியில் அனஸ் அறிவிக்கிறதாக, அனஸிடமிருந்து மூசா அறிவிப்பதாக, மூசாவிடமிருந்து அத்தா பின் சாயிப் அறிவிப்பதாக, அவரிடமிருந்து ஜரீர் அறிவிப்பதாக, அவரிடமிருந்து மர்வான் பின் முகமது சஞ்சாரி என்பவர் அறிவிப்பதாக வருது. இவர் இட்டு கட்டக்கூடியவர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், இட்டு கட்டி துணிஞ்சு பொய் சொல்லக்கூடியவர். அது அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னா நஸ்ர் பின் அப்துல் மலிக். இவர் யாருன்னே தெரியலை, இவரை பற்றி எந்த விவரமும் கிடைக்கல. இந்த மாதிரியான ஆட்கள் வழியாகத்தான் என்ன வருதுன்னு கேட்டால் காய்கறிகளுக்கு ஜக்காத் இல்லைங்கிற ஹதீஸ். கடைசியாக உள்ள ஹதீஸ் என்னென்னு கேட்டால் இதை அறிவிக்கிற ஆள் முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட மூசா அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட அப்துல் மலிக் இப்னு உமைர் அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட அம்ர் இப்னு உஸ்மான் அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட ஹக்கம் அறிவிக்கிறாரு. அவங்கள்ட்ட அறிவிக்கக்கூடிய ஆள் ஹசன் பின் உமாரா. ஏற்கனவே சொல்லிட்டோம், இவர் இந்த 1 வருஷ ஜக்காத்தில் நிறைய பொய் சொல்லக்கூடியவர்னு சொல்லியாச்சு. அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் அல் பஹ்லூல் என்பவர் அறிவிக்கிறார். இவரும் யாருன்னு தெரியலை, தேடி பார்த்தா இவரை பற்றி விவரம் கிடைக்கல. அப்போ இந்த காய்கறிகள் ஜக்காத்து இல்லை என்று இந்த ஹதீஸ்களை வைத்து கொண்டு இதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அனைத்து பலவீனமானது. திருமதியை ஒத்துக்கொள்கிறார். இந்த ஹதீஸும் சரியில்லை, இது குறித்து வர்ற எந்த ஹதீஸும் சரியில்லைன்னு அவர் புக்கிலே போட்டுறார். ஆனால் அவருடைய மதகு பிரகாரம் அவர் பேசுகிறார். காய்கறிகளுக்கு ஜக்காத்து இல்லைங்கிறது ஷாஃபி மதுஹப். திருமதி இமாம் ஷாஃபி மதுஹப்காரர். அவர் மதுஹப் அடிப்படையில் என்ன செய்கிறாரு, ஹதீஸ் சரியில்லைங்கிறாரு. ஆனால் இப்படி தான் அறிஞர்கள் இப்படி தான் முடிவெடுத்திருக்கிறாங்கன்ட்டு அதுக்கு மாற்றமாக அந்த கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்து இந்த 4 விஷயங்களை தவிர வேறு எதுலையும் ஜக்காத்து இல்லைன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்கல்ல. 4 கருத்தில் ஒரு கருத்து என்னது, 4 விஷயத்துக்கு தான். ஹம்பலியில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா 4 பொருளுக்கு மட்டும்தான் ஜக்காத். அதாவது மணி கோதுமை, தொளி கோதுமை, உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம். இந்த 4ஐ தவிர வேறு எதுலேயுமே ஜக்காத்து கிடையாது என்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ் இந்த 4 ஜக்காத்து இல்லைன்ற வாசகமே இருக்குது ஹதீஸில். இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால் பைஹக்கியில் சுனனு சகீரில் வருகிறது. அதே மாதிரி ஹாக்கிமில் வருது. இன்னும் பல நூல்களில் வருது. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பைஹக்கியில் வர்ற ஹதீஸை தல்ஹா இஸ்ஹாக் பின் யஹ்யா பின் தல்ஹா என்பவர் அறிவிக்கிறார். இவருடைய ஹதீஸுகள் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டு விடப்பட்ட ஹதீஸுகள். 3வது ஆள் 2வது ஆள் என்னென்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் ஹசன் அல் காலி இவர் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸில் 2 பேர் வர்றாங்க. இந்த 2 பேரை பற்றி விமர்சனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பற்றி சொல்லும் பொழுது காசிம் பின் அபி சாலிஹ் சொல்கிறார். இந்த அப்துல் ரஹ்மானை பற்றி சொல்கிறாரு எக்குதிபு, இவர் பொய் சொல்வார். இவர் அந்த அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் பொய் சொல்வார் அப்படின்ட்டு. தாரகுத்தினி சொல்கிறாரு, இவருடைய நூல்களை நான் பார்த்துருக்குறேன், நிறைய தப்பாக எழுதி வச்சுருக்கிறாரு, அறிவிப்பாளரை பற்றியான விஷயங்களை தவறாக இருக்குதுன்னு சொல்லி தாரகுத்தினி சொல்கிறாரு. அப்புறம் அபு யாக்கூப் என்பவர் சொல்கிறாரு லம் யஹ்மது அம்ரஹு, இவர் யாரும் புகழ்ந்து நல்லபடியாக சொல்லலை, இந்த மாதிரி ஒரு குறை உள்ளதாக இருக்கிற இந்த ஹதீஸ். அது போக இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. 4ஐ தவிர எதுலையும் இல்லை நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல எல்லாம் சொல்கிறான். அந்த 641 வசனத்தில் அதில் தான் ஒளிவ மரத்தை பற்றி சொல்கிறான். அதில் தான் ருமான மாதுளை பழத்தை பற்றி சொல்கிறான். படர விடப்பட்ட கொடிகளை சொல்கிறான். விவசாய பொருள்கள் அனைத்தையும் சொல்கிறான். இவ்வளவுனையும் ஜக்காத்து இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது அதுக்கு மாற்றமான இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த 4ல் மட்டும்தான் ஜக்காத்துங்கிறாங்க. இது பலவீனமாக இருக்கிறது. அது ஒரு அறிவிப்பாளர். அப்படி இன்னொரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறேன்னா இஸ்ஹாக் இப்னு யஹ்யா என்பவர் வரார்ல, அப்போ என்ன செய்கிறார், அவரை பற்றி யஹ்யா இப்னு சயீத் சொல்லும் பொழுது தாக்க ஷிபுன் லாஷை, இவர் ஒன்றுமே இல்லாதவர், லாஷைன்னா ஒன்றுமே கணக்கில் கிடையாதுங்கிறார். அலி சொல்கிறாங்க லா நருவி அன்ஹு ஷையா, இவர் வழியாக நம்ம எதையும், அலின்னு அலிபன் மதினி, அவர் என்ன செய்கிறாருன்னா லா நருவி அன்ஹு ஷையா, இவர் வழியாக நாங்கள் ஒன்றையுமே அறிவிக்க மாட்டோம். இவர் வழியாக ஒரு செய்தி வந்தால் காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம், நாங்கள் அடுத்த ஆளுக்கு அறிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி சாலிஹ் இப்னு அஹ்மது சொல்கிறாரு, முன்கருள் ஹதீஸ் லைஸ பிஷையின், இவருடைய ஹதீஸ்கள் நிராகரிக்கப்படத்தக்கவை, இவர் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாருங்கிறாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு அஹ்மது இமாமுடைய மகன் அவர் சொல்கிறாரு, வாப்பா சொன்னதாக சொல்கிறாரு, மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள்லாம் விடப்பட்டு விடும் அப்படிங்கிறாரு. இப்னு மொயின் சொல்கிறாரு லைஃபுன், பலவீனமானவர் என்கிறாரு. அதே மாதிரி இப்னு மொயின் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு என்ன வருதுன்னா, லைசபி ஷையின், இவர் கணக்கில் கொள்ளப்பட மாட்டார். ஒலா யுகுத்தபு ஹதீஸ், இவருடைய ஹதீஸை எழுதி கூட வச்சுக்கிடக்கூடாது, இப்படி ஒரு டேஞ்சரான ஒரு ஆள். அம்ர் இப்னு அலி என்பவர் இவரை பற்றி சொல்கிறாரு, மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்களை விட்டுறணும் அப்படிங்கிறாரு. புகாரி சொல்கிறாரு, எத்த கல்லமோன ஃபி ஹிஃபுலிஹி, இவருடைய ஞாபக சக்தியை எல்லாரும் குறை சொல்லியிருக்கிறாங்க, நல்ல ஞாபக சக்தி உள்ள ஆள் கிடையாது இவர், ஞாபக சக்தி இல்லைன்னா முன்ன சொல்லுவார் அப்படின்ற அர்த்தம், குறை சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறாரு. திருமதி சொல்கிறாரு, லைசபி தாக்கல் கவி இந்தகும், அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது. ஓ கத்த கல்லமு ஃபிஹி மின் கிபலி ஹிஃபுலிஹி, இவருடைய நினைவாற்றின் காரணமாக அனைவரும் குறை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. நசை சொல்கிறாரு, லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாதுங்கிறாரு. அபூ சுரா சொல்கிறாங்க, வாஹில் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில் பலவீனமான ஒரு ஆள். அபுஹாத்தம் சொல்கிறாங்க, லைஃபுல் ஹதீஸ் லைசபி கவியன், இவர் பலவீனமானவர் வலுவானவர் இல்லை அப்படின்னு வர சொல்கிறாங்க. யாக்கூப் இப்னு சைபா சொல்கிறாங்க, லாபா சபி, பரவாயில்லை, ஆனால் ஹதீஸு முல்தரபுன் ஜித்தன், இவருடைய ஹதீஸில் வந்து குழப்பம் செய்யப்பட்டதாக இருக்கும், தெளிவாக இருக்காது அப்படிங்கிறாரு. இப்னு ஹிப்பான் சொல்கிறாங்க, கான ரதியல் ஹிஃபலி செய்யல் ஃபஹமி, புரிந்து கொள்வதில் ரொம்ப ஒரு புத்தி இல்லாத ஒரு ஆளாக, குறைந்த புரிதல் உள்ளவராக இருந்தார், நினைவாற்றல் கம்மியாக இருந்தார். யுகுத்தி நிறைய தப்பு செய்வார், தப்புனா பேசுவதில், செய்திகளில். ஒலா ஏலமு ஒன்று விளங்க மாட்டார். எருவி ஒலா எப்போ புரியாமல் அறிவிப்பார், அவர் சொல்ற அவருக்கு விளங்காது அப்படிங்கிற அளவுக்கு அவரை வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ அப்துல் ரஹ்மானும் யஹ்யா ரெண்டு பேரும் வந்து லாயு ஹத்திசானி அன்ஹு, இவர் வழியாக இதை அறிவிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜலி, சாஜி, அபுதாவுது, உக்கைலி, அபுல் அரபு, தாரகுத்தினி, இத்தனை பேரும் இவரை பலவீனமாக்கினார்கள்னு தஹதீபுங்கிற கிதாபில் சொல்கிறாங்க. அப்போ இந்த நாளை தவிர ஜக்காத் இல்லைங்கிற ஒரு ஹதீஸ் வந்து எதில் வருது, எதில் உள்ள ஹதீஸ்னால் பைஹக்கியில் உள்ள ஹதீஸுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பைஹக்கியில் உள்ள ஹதீஸில் வந்து பைஹக்கியுடைய சுனனு சுகுரா, பைஹக்கி ரெண்டு கிதாபு எழுதியிருக்காரு, சுனனு சுகுரான்னு ஒன்று, சுனனு குப்ரான்னு ஒன்று, பெரியது சின்னதுன்னு ரெண்டு புக்கு போட்டிருக்காரு. சுனனு சுகுராவில் உள்ள ஹதீஸில் தான் இந்த ரெண்டு அறிவிப்பாளர் வர்றாங்க. இந்த ரெண்டு பேரும் சரியில்லை என்ற காரணத்தினால இந்த ஹதீஸும் நிற்காது. அடுத்து இதே கருத்துடைய ஹதீஸ் வேறு எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுனனுல் குப்ராவோட, அதே பைஹக்கியுடைய குப்ராங்கிற பேர்லேயும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் என்ன செய்கிறாருன்னா, அதில் அறிவிக்கக்கூடிய ஆள் அபு ஹுதைஃபான்னு ஒரு ஆள் வர்றார். மற்ற ஆளுக்கெல்லாம் நல்ல ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து அபு மூசா அறிவிக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து அபு புர்தா அறிவிக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து தல்ஹா பின் யஹ்யா அறிவிக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து சுஃபியான் அறிவிக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து அபு ஹுதைஃபா அறிவிப்பதாக சொல்கிறார். இந்த அபு ஹுதைஃபா யாருன்னு கேட்டால், இவர் வந்து நல்ல ஒரு ஆள் கிடையாது, லா ஷைங்கிறாங்க, அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி பந்தார் பின் மசூது மூசபின் மசூது சொல்கிறாரு, லைஃபுன் ஃபில் ஹதீஸி, இவர்கிட்ட ஹதீஸில் ஒரு பலவீனமான ஒரு ஆள். கத்தப் தனு கசீரன், நிறைய ஒரு ஹதீஸை நான் எழுதி வச்சுருந்தேன், சும்மா தரத்து பிறகு நான் அழிச்சிட்டேன், இவர் சரியில்லைன்னு தெரிஞ்சவொன்னே நானே அதை அழித்து விட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இவர் பலவீனமான ஒரு ஆளாக சொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி வந்து இவர் நிறைய பில்லாத் அஷர் அல்பின் 10,000 ஹதீஸ் மேலே அறிவிச்சிருக்காராம். அதில் பல ஹதீஸுகளில் நிறைய பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுஃபியான்கிறவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அம்மல் பின் இஸ்மாயில் அபு ஹுதைஃபா, இந்த ரெண்டு பேரும் வந்து நிறைய புக் எழுதியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய புக்குகளையும் எக்கச்சக்கமான தவறு இருக்குது, அதில் ஒரு ஆள் அப்படின்னு ரெண்டு பேரில் ஒரு ஆளாக சொல்கிறாங்க. திருமதி சொல்கிறாரு லாஃபில் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் பலவீனம் அப்படின்னு திருமதியும் சொல்கிறாரு. அம்ர் இப்னு அலி அல் ஃபல்லாஸ் சொல்கிறாரு, லாயு ஹத்திசனு மை பஸ்ஸிருல் ஹதீஸை, ஹதீஸை எவன் ஆய்வு செய்கிறானோ அவன் இவர்கிட்ட அறிவிக்க மாட்டான். விளங்காத மக்கள் அறிவிப்பாங்களே தவிர ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடிய யாருக்கும் அதை அறிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்னு ஹுசைமா சொல்கிறாரு, லா யுஹ்தஜ்பி, இவர் ஆதாரமாக எடுக்கக்கூடாதுங்கிறாரு. ஹாக்கிம் சொல்கிறாரு, லைசபில் கவி இந்தகும், இவங்க பலமான ஆள் கிடையாதுங்கிறாரு. இப்னு கானே என்பவர் சொல்கிறாரு, ஃபீஹி லூஃபுன், இவர்கிட்ட பலவீனம் இருக்குங்கிறாரு. ஹாக்கிம் சொல்கிறாரு, கசீருல் வஹ்மி செய்யுல் ஹிஃப்லி, நிறைய கற்பனை செய்யக்கூடியவர், மோசமான நினைவாற்றல் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாரகுத்தினி சொல்கிறாரு, கசீருல் வஹ்மி, நிறைய கற்பனை சொந்தமாக சேர்த்து சொல்லிக்கிறது, அந்த மாதிரி உள்ள ஆளுங்கிறார். அப்போ சுனனுல் சுகுராவில் உள்ள ஹதீஸும் சரியில்லை. சுனனுல் குப்ராவில் எந்த ஹதீஸ், இந்த நாளுக்கு தான் ஜக்காத்துங்கிறது, இந்த நாளை தவிர எதுலேயும் நீ ஜக்காத் வாங்காத
அப்படிங்கிற கருத்தில் உள்ள ஹதீஸை வந்து சுனனு சுகுராவில் இருக்கிறது, அதனுடைய அறிவிப்பாளர்கள் வேறு. சுனனுல் குப்ராவில் இருக்கிறது, அதனுடைய அறிவிப்பாளர்கள் வேறு. இதில் குப்ராவில் வந்து அபு ஹுதைஃபான் வர்றாரு, அவர் சரியில்லாத ஒரு ஆளுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதான் மொத்தமாக உள்ள விஷயங்களை இந்த ஹதீஸ் சம்மந்தமாக. அப்போ இந்த பலவீனமான ஹதீஸில் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, பலமான ஒரு ஹதீஸ் அடிப்படையிலையும் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலையும் அந்த விவசாய ஜக்காத்தை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும், ஆதாரத்தை கொண்டு பிரிக்க முடியும். ஒன்று வந்து அளந்து போடக்கூடியதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாபை சொல்கிறாங்க. அளந்து போட 5 வசக்கு இருக்கணும்னு சொன்னாலே அந்த வசக்கில் அடங்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ எதெல்லாம் அளந்து போடுவதற்கு தக்கதாக இல்லையோ அவைகளெல்லாம் செல்வங்கள்னு வந்துடும், செல்வங்களுடைய ஜக்காத்தில் வந்துடும். விவசாயங்கிற கணக்கில் வராமல் அவைகள்லாம் உங்களுடைய செல்வங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பீங்கல்ல, அதில் வந்துடும்னு அது ஒரு நிலைப்பாடு. ஆயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த இதெல்லாம் தந்திருக்கோம், பயிற்சம்பழம் இதெல்லாம் தந்தோன்னு சொல்லிவிட்டு அதனை நீங்கள் அறுவடை நாளில் உண்ணுங்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான், உணவாக உட்கொள்ளுங்கள் என்று ஒரு கண்டிஷனை சொல்லி காட்டுகிறான். அப்போ எது உணவாக உட்கொள்ளப்படுமோ அதுக்கு தான் விவசாய ஜக்காத்து வாங்கணும். உணவாக உட்கொள்ளப்படணும், ப்ளஸ் வந்து அளக்கத்தக்கதாகவும் இருக்கணும், முகத்தளவையில் அடங்குறதா இருக்கணும். முகத்தளவைன்னா அளந்து போடுறோம்ல, அந்த முகத்தளவையில் அடக்கத்தக்கதாக இருக்கணுங்கிறது 2 கண்டிஷனு. ஒரு குர்ஆன் வசனத்திலேருந்து ஒரு கண்டிஷன் நம்ம எடுக்கலாம், ஹதீஸ்லேருந்து ஒரு கண்டிஷன் எடுக்கலாம். ஆனால் எல்லா மதகப்பட எல்லாருடைய கருத்து பிரகாரமே இந்த ஜக்காத்து இல்லைன்னா அந்த ஜக்காத்து இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. அதில் ஒன்று கவனிச்சுக்கிறங்க, விவசாய ஜக்காத்து இல்லைன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கூட விவசாய ஜக்காத்து இல்லைன்னா சொத்து கணக்கில் 2.5% வந்துடும். எந்த ஜக்காத்தும் வராது, 10%, 5% கூட ஜக்காத்து இருக்குல்ல, அந்த கூடுதல் ஜக்காத்து தான் விவசாயம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜக்காத்து கூட. ஏன்னாட்டா அவங்க அது அல்லாவாக கொடுக்குறது தானே. ஒருக்க போய் விதைச்சிட்டாங்கன்னா அந்த வருஷத்துக்கு பூரா அது பலன் தன்னால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், தன்னால் வளர்ந்து வரக்கூடியது. அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக மார்க்கம் வாங்க சொல்லுகிறது. மற்ற வியாபாரம் போக்குவரத்து தான் தினசரி உழைச்சி கஷ்டப்படக்கூடியது, அந்த மாதிரி உள்ள விஷயமா இருக்குது. அதனால் வந்து அந்த விவசாயத்துடைய ஜக்காத்து என்பது இதுக்கு தான் எடுக்கணும், மீதி உள்ளதுக்கெல்லாம் இல்லைங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம்னு சொன்னால் எல்லாமே சரியாக. எல்லாருடைய அறிஞர் கருத்து பிரகாரமும் எல்லாத்துக்கும் ஜக்காத்து உண்டுங்கிறது தான், எல்லாத்துக்கும் ஜக்காத்து உண்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விவசாய ஜக்காத்து இல்லைன்னு சொன்னால் அந்த ஜக்காத்தில் சேர்த்துருவாங்க. நம்மளும் என்ன செய்கிறோன்னா அதை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். 4 அறிஞர்களும் 4 காரணத்தை சொல்லாமல் இதுக்கு தான் ஜக்காத்து இதுக்கு தான் ஜக்காத்துன்னு சொல்கிறாங்களே, என்ன ரீசன் சொல்லலை. நம்ம ரீசன் சொல்கிறோம். ரீசன் என்ன சொல்கிறோம்னா அளக்கணும்னு ஹதீஸில் இருக்குது. அப்போ அளக்காதப்பட்டு அதில் போய் சேர்க்குறேன். அது மாதிரி உணவாக இருக்கணும்னு குர்ஆனில் இருக்குது, உணவாக இல்லாத இதுக்கு சேர்க்குற. அப்போ அதுக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த உணவாகவும் அளக்கத்தக்கதாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் 10%, 5% ஜக்காத்து கொடுங்க. அது தண்ணீர் பாய்ச்சுவதை பொறுத்து, நீங்களாம் நீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 5% கொடுங்க. அதுவாக விளைஞ்சிச்சு சொன்னால் 10% கொடுங்கங்கிறது அந்த விவசாயத்துக்குரியது. மீதி எல்லாத்துக்குமே அனைத்து சொத்துகளுக்கு உள்ள ஜக்காத்தில் வந்துவிடும். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனைத்து சொத்துக்கள் உள்ளது. அப்போ இவ்வளோ ஜக்காத்து முடிஞ்சிருச்சு. இப்போ சொத்துக்களுக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டுருச்சு. அந்த சொத்துக்களுக்குரிய ஜக்காத்து தான் நமக்கு இன்றைக்கி பயன்படும். இப்போ இது வரைக்கும் பேசின எந்த ஒரு ஜக்காத்துமே அதிகமான மக்களுக்கு பயன்படாது. நம்ம யார் விவசாயம்லாம் அதிகமாக பண்ணுறது கிடையாது. விவசாயத்தில் மற்ற மக்கள்கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ சின்ன அளவில் தான் விவசாயம் பண்ணக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. ஆடு மாடு பண்ணை, ஆடு மாடு வளர்க்க அதுவும் நம்மள்கிட்ட கிடையாது. நம்ம செய்கிறதா இருந்தால் நம்மள்கிட்ட மற்ற சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த வருமானங்களில் உள்ள ஜக்காத்து தான் என்ன செய்யும் நம்ம வசூலிக்க முடியும். அதனுடைய சட்டங்கள் தான் நமக்கு தேவையும் கூட, அமல் செய்வதற்கு, அது அறிந்து கொள்வதற்கு தேவை. இதுவரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு தேவையாக இருக்கும். அமல் செய்வதற்கு முக்கியமான தேவையாக உள்ள விஷயங்கள் என்னென்னு கேட்டால் சொத்துக்களுக்கு ஜக்காத்து எடுக்கணுங்கிற ஒரு விஷயந்தான். இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து பண்ட மாற்று முறை இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருந்தது, பண்ட மாற்று முறைன்னா என்னென்ற ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் இன்னொரு பொருளை கொடுத்து அதை வாங்குவாங்க. என்கிட்ட மிளகாய் இருக்கும், உங்கள்கிட்ட மல்லி இருக்கும், இந்த மிளகாய் வச்சுக்கிட்டு அதுக்கு அளவுக்கு ஒரு மல்லியை தாங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. பண்டத்தை வியாபாரிகள் அப்படி தான் பண்ணுவாங்க. வியாபாரிகள் என்ன செய்வாங்க, எல்லா பண்டம் வச்சுருப்பாங்க. இவன்கிட்ட உள்ள ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று அரிசியை கொடுத்துட்டு உளுந்து தாங்கன்னு கேட்பான், உளுந்தை கொடுத்துட்டு பருப்பு தாங்கன்னு கேட்பான். அதுக்கு ஒரு லாபத்தை வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு கணக்கு லாபத்தை வச்சு என்ன செய்வான், பொருள்களுக்கு பொருளை தான் கொடுக்குறது. சந்தையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். பிறகு என்ன ஆச்சுன்னா, இப்படி பொருள்களை தூக்கி செல்வது சிரமமாக இருக்குங்கிற காரணத்தினால அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நாணயங்களை உண்டாக்குறாங்க. நாணயங்களை என்ன உண்டாக்குறாங்கன்னா வெள்ளி தங்கத்தின் நாணயம். வெள்ளி தங்கத்தின் நாணயம் வந்து அது ஒரிஜினலான ஒரு மதிப்பு உள்ளது. அது ஏன்னாட்டா வெள்ளிக்கு உள்ள மதிப்பு எப்போவுமே இருக்கும், தங்கத்துக்கு வந்து தங்கத்துடைய மதிப்பு எப்போவுமே இருக்கும். ஆனால் வந்து தூக்கி செல்வது சிரமமாக இருக்காது. ஒரு ஒரு ஒட்டகத்தை தூக்கி செல்வதை விட
ஒட்டகத்தினுடைய விலை 20 திர்ஹம் 30 திர்ஹத்தை தூக்கிட்டு போகிற லேஸ் தானே. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால், ஒரு ஒட்டகத்தையே கொண்டு போகிறதா இருந்தால் நமக்கு சிரமம். 10 ஒட்டகத்தை அங்கேருந்து அங்கே மதுரை கொண்டு போகிறாருந்தா அதுக்கு லாரி பிடிக்கணும், பல விஷயங்கள் இருக்குல்ல. அந்த 10 ஒட்டகத்துடைய மதிப்புடைய தங்கத்தை கொண்டு போகிறதா இருந்தால் அது ஈஸியாக நெஞ்செல்லாம் நம்ம கொண்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு அப்போ அந்த காலத்தில் ரசூலுல்லா காலத்தில் இது வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் வந்துருச்சு. வெள்ளி காசுக்கு பேர் திர்ஹம்பாங்க. வெள்ளி காசுகள்னால் வெள்ளியிலே ஒரு அளவு வைத்து அந்த காசு இந்த அச்சிடுற மாதிரி மெத்தடில் இருக்காது, அது கிராம் எடை தான் கணக்கு. ஒரு குறிப்பிட்ட எடை உள்ள ஒரு பகுதி எடுத்து அதுக்கு பேர் திர்ஹம். தங்கத்தில் ஒரு சின்ன அளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, தீனார். தீனார் என்கிற பெயரில் வெள்ளி காசு, திர்ஹம் என்கிற பெயரில் வந்து தீனாருங்கிற பெயரில் தங்க காசு, திர்ஹம்ங்கிற பெயரில் வெள்ளி காசு. இந்த 2 காசுகளும் இருந்தது. அப்போ இந்த 2 காசுகளை வைத்து தான் மற்ற எல்லாத்தையும் எடை போட்டுக்கிட்டாங்க ரசூலுல்லா காலத்திலேயே. அதுக்கு நேற்றைய சம்பவத்திலே உங்களுக்கு அது தெரியும். இந்த ஒட்டகத்தை வந்து வயசு கூட இருந்தால் 2 ஆடுக்கு பதிலாக என்ன 2 ஆடு வாங்கிக்க, இல்லைன்னா 20 திர்ஹத்தை கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்டுக்கு 10 திர்ஹம்னு ஒரு கணக்கு இருந்திருக்குல்ல. 2 ஆட்டை கூட இல்லாட்டி 20 திர்ஹத்தை கூட என்ன அர்த்தம், ஒரு ஆட்டினுடைய விலை 10 திர்ஹம் என்று மதிப்பிடக்கூடிய தன்மை இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஜாபிர் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிரயாணத்தில் ரசூலுல்லாவோட போயிட்டு இருக்குமாங்க. அவருடைய ஒட்டகம் வந்து ரொம்ப சண்டித்தனம் பண்ணும். அது நவராது போட்டு அடித்தாலும் எந்திரிக்காது. அவர் கடைசியாக பின்தங்கி இருப்பார். ரசூலுல்லா கிட்டத்தட்ட போய் என்னப்பா விஷயம்னு கேட்பாங்க. ரொம்ப சண்டித்தனம் பண்ணுதுன்னு அவங்க குச்சியை வாங்கி ஒரு அடி அடிப்பாங்க, போயிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, உனக்கு இந்த ஒட்டகம் சரி வராது, இதை என்கிட்ட நீ வித்துரு, இந்த ஒட்டகத்தை என்கிட்ட நீ வித்துரு அப்படின்னு சரின்றுவார். வித்துட்டாலும் நீ மதினா வர்ற வரைக்கும் ஏறி வா, அங்கே வந்து எனக்கு தந்தா போதும். விற்று விலையை, அதுக்கு ஒரு விலையை பேசி ரசூலுல்லா விலையை பேசி, விலை எவ்வளோ பேசினான்னு வரல, அதற்கு விலையை பேசி அவர்கிட்ட அந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி விட்டார்கள். வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பிரயாணம் பண்ணி வந்தவுடனே மதீனாவுக்கு வந்தவுடனே எனக்கு ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்க. வந்தோடனே அவரை வந்தோடனே ஜாபிரை கூப்பிட்டு பள்ளியாசல் 2 ரூபா தொழுதுட்டு வந்து பிலால் உனக்கு ரூபா தருவார், வாங்கிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவர் தொழுதுட்டு வருவார். பிலால் என்ன செய்வார்னா எடை போட்டு கொடுப்பாருன்னு வருது. அவர் எத்தனை திர்ஹத்தை பேசுனாங்களோ அந்த திர்ஹத்தை என்ன செய்வார், ஒட்டகத்தை இங்கே விட்டுட்டு போ, காசை வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்போ எடை போட்டு கொடுத்தோன்ற சொல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு 10 திர்ஹத்துக்கு வாங்கிட்டாங்கன்னு வைங்க, 10 திர்ஹம் வராது, ஆட்டுக்கே 10 திர்ஹம் வருதா, ஒரு 50 திர்ஹத்துக்கு வாங்கிட்டாங்கன்னு வைங்க ஒட்டகத்தை. ஒரு 50 திர்ஹத்துக்குன்னு விலை பேசி 50 திர்ஹத்துக்கு எத்தனை கிராமோ அந்த வெள்ளியை என்ன செய்வாங்கன்னா எடை போட்டு அவர் கொடுத்துருவாங்க, விலையை கொடுத்துருவாங்க. அப்போ விலை போட்டு வாங்குற தன்மை இருந்திருக்கா சொல்கிறேன். ஒட்டகத்துக்கு பதில் ஆட்டை வாங்கிக்க, ஆட்டுக்கு பதிலாக மாட்டை வாங்கிக்கன்னு சொல்லலை. ஒட்டகத்துக்கு பதிலாக காசை தான் கொடுக்குறாங்க, காசு நிறுத்து கொடுக்குறாங்க, எடை போட்ட வெள்ளியை நிறுத்து கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன கொடுத்த பிறகு ரசூலுல்லா என்ன செய்வாங்கன்னா, நீ வந்து காசையும் வச்சுக்க, இந்த ஒட்டகத்தை அன்பளிப்பதை அதை நீ வச்சுக்கன்றுவாங்க. பேருக்கு அவர் உதவி செய்ய நினைக்கிறாங்க. உதவி செய்ய நினைக்கும் பொழுது ஒட்டகத்தை விலைக்கு தரியான்னு வாங்கிக்கிட்டு அப்புறம் காசையும் கொடுத்துவிட்டு, நீ காசையும் வச்சுக்க, இந்த ஒட்டகத்தை நீயே வச்சுக்க அப்படின்ற சொல்லுவாங்கன்னு புகாரில் உள்ள அதிசயம் பார்க்குறோம். அப்போ எதுக்கு இது சொல்கிறோம்ன்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாமே வந்து தங்கம் வெள்ளி நாணயங்களை கொண்டு மதிப்பிடப்பட்டன. ஒரு வீடு வாங்குறாங்க, தோட்டம் வாங்குறா இருந்தாலும் இத்தனை தீனாருக்கு வாங்கினார், இத்தனை திர்ஹத்துக்கு வாங்கினார் என்று என்ன செஞ்சு எடை போட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ எல்லாத்தையுமே அந்த வெள்ளி தங்கத்தினுடைய மதிப்பில் தான் எடை போடணும். வெள்ளி தங்கத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்கிற காரணத்தினால அப்போ வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்க, 2.5 வெட்டி கொடுக்க இயலுமா? இந்த வீட்டுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணும், இதுக்கு 2.5% கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குற? இந்த வீட்டுக்கு போய் கொடுக்க முடியாத, அதை அத்தனை துண்டை வெட்டினா ஒன்றுக்கு உதவாத, வெட்ட முடியாது. அப்போ அதுக்கு மதிப்பிட்டு தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். மதிப்பு போட்டு அது எவ்வளோ ரூபா வருது, அதில் 2% இந்த மாதிரி தான் கொடுக்க முடியுமே தவிர அதை வெட்டி கொடுக்கறதுக்கு சாத்தியப்படாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அந்த நகைகளை அந்த பண்டமாற்று முறை இல்லாமல் அந்த காசுகளை கொண்டு மாற்றக்கூடிய தன்மை இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த தங்கம் வெள்ளி நாணயமும் போயிட்டு பேப்பரில் வந்துருச்சு. இப்போ தோலில் அடித்தாங்க, அதுக்கப்புறம் என்னச்சு வேறு வேறு மெட்டீரியல் அனுப்புவாங்க. தங்கம் வெள்ளி விட்டு என்ன செய்வாங்க, சில்வரில் அது மாதிரியான நிக்கலில் அது மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க காயின்ஸ்லாம். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் எல்லாமே பேப்பராக இப்போ போச்சு. ரூபாயெல்லாம் என்ன ஆச்சு, காகிதத்தில் வந்து விட்டது மதிப்பு. ஆனால் இது காகிதத்தில் உள்ள வந்து ஒரு போலியான மதிப்பு. இது வந்து நிஜமான மதிப்பு கிடையாது. ஏன்னாட்டா அந்த காகிதம் வந்து செல்லாதுன்ட்டானா செல்ல போச்சா, ஒரு மாதிரி அனுபவிச்சோமா இல்லையா? 1000 நோட்டு 1000 ரூபா செல்லான்னு ஒரு நைட் அறிவிச்சான்னா ஒவ்வொரு ரேட்டில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் திர்ஹத்தை செல்லான்னு அறிவிக்க முடியுமா?
ரசூல்லா காலத்தில் இருந்த அந்த நாணயங்கள் வந்து செல்லாதுன்னு அறிவிக்க இயலாது. அது தங்கம். அது சரி, நீ என்ன செல்லாதுன்னு அறிவிக்கிறது? தங்க காசு. அது அத்தனை கிராம் தங்கம். தங்கத்தை செல்லாதுன்னு ஒருத்தனை ஆக்க முடியாது. வெள்ளியை வந்து செல்லாதுன்னு அறிவிக்க முடியாது. வெள்ளியை வந்து இவன் என்ன செய்கிறான்? வெள்ளிக்கு பதிலாக இதை வச்சுக்கிறங்கிறான். அதை வந்து பேப்பரில் வச்சு உங்களுக்கு தர்றோம். ரிசர்வ் வங்கி கவர்னர் உங்களுக்கு கேரண்டி தருவார். இதை கொண்டு வரக்கூடிய ஆள் பேப்பரில் ரூபா நோட்டில் தான் எழுதியிருக்கு. ரூபா நோட்டில் என்ன போட்டிருப்பாங்க? யாருடைய ரூபாய் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்கேன்? இதை கொண்டு வரக்கூடியவனுக்கு 2000 ரூபாய்க்கு வந்து நான் கேரண்டி அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டிருப்பார் கவர்னர். அந்த கையெழுத்துனால தான் அந்த ரூபா செல்லுது. விளங்குதா? அது செல்லாதுன்னு ஒரு வார்த்தையை ஒரு உத்தரவு போட்டான்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை. அந்த பேப்பருக்குள்ள மதிப்பை தான் அது அவ்வளோதான். சும்மா கை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வேறு ஒன்றுக்கும் கூட ஒரு பொட்டன மடி கூட உதவாது. அந்த பேப்பரோட மதிப்பு. ஆனால் இப்போ வந்துட்டாலும் இப்போ அதை வச்சு தான் முடிவு எடுக்க வேண்டியது. இப்போ அன்றைக்கி அது மதிப்பு இல்லைன்றாலும் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொத்து வாங்க போகும்போது நான் தங்க காசுலாம் வாங்க முடியுமா? போய் நீங்கள் சொத்து வாங்க போனீங்கன்னா பேப்பர் காசுலாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்குது. சொத்தை விற்கிறா இருந்தாலும் பேப்பர் காசுலாம் விற்க வேண்டியிருக்கிறது. அது அனைவரும் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். ஏன்னா அது பேப்பரோட அடையாளம் தானே தவிர இந்த பேப்பர் 2000 ரூபான்னு சொன்னால் இந்த 2000 ரூபாய்க்கு உரிய தங்கம் இதுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதுக்கு 1000 ரூபான்னு அதுக்கு என்ன அர்த்தம்? தங்கத்தை வச்சு தான் மதிப்பிடுறாங்க. 1000 ரூபான்னு ஒரு நோட்டு உங்களுக்கு போடுறான்னு சொன்னால் இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்புடைய தங்கம் இந்த பேப்பருக்கு உண்டு. அந்த கேரண்டி வச்சு தான் நீங்கள் வேறு ஜாமான கொடுக்குறீங்க. அப்போ நம்ம இந்த பேப்பர்கள் இன்றைக்கி வந்துட்டால் கூட அதுக்கு இன்றைக்கி இயற்கையான மதிப்பு இல்லைன்றா கூட நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சு தான் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி ரூபாயை கொண்டு நம்ம நெஞ்சிக்கலாம் மதிப்பு போட்டுக்கலாம். ஒரு சொத்துக்கு மதிப்பு போடும் பொழுது பணத்தை கொண்டு என்ன செய்யலாம்? திருகத்தை கொண்டு மதிப்பு போடாமல் பணத்தை கொண்டு மதிப்பு போடலாம். அப்போ அதனால் அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 நாணயங்கள் இருந்தது. சில விஷயங்களை வந்து இத்தனை தீனார்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு விற்கிறதா இருந்தால் இது ஒரு 100 தீனாரும்பாங்க. ஒரு ஆடை விற்கிறா இருந்தால் 20 திர்ஹம் 10 திர்ஹம்னு சொல்லுவாங்க. அப்போ வெள்ளி காசை தங்க காசை கொண்டு என்ன செய்வாங்க? எதை விற்றாலும் வாங்கினாலும் அதை வந்து திர்ஹத்து கம்மியான அளவுலாம் இருந்திருக்கு. ஒரு குறைச்சதுக்கு ஒரு திர்ஹம்பாங்க. அதை விட கம்மியான இடையிலலாம் என்ன செய்வாங்க? தங்கத்துலலாம் ஒரு குன்றிமணி இடையிலலாம் தங்கம்லாம் விற்பாங்க அந்த காலத்தில். அது தகுந்த இடைக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தங்கம் வெள்ளி இருந்துச்சுல, அது என்ன மாதிரி இருந்தது? தங்கம் வெள்ளியில் வந்து அதுக்கு என்ன மாதிரி ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை அதுதான் எல்லாத்துக்கும் உள்ளது. தங்கம் வெள்ளிக்கு ரசூலுல்லாஹ் எந்த ஜக்காத்தை நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் அனைத்துக்கும் மூல கருவாக இருக்கிறதுனால அதை கொண்டு தான் எல்லாம் வாங்க முடியுது. அதனால வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்துக்குமே அந்த கால்குலேஷன் தான். இப்போ தங்கத்தில் 50% ஜக்காத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு 50 தான் கொடுக்கணும். பேச்சுக்கு தங்கத்தில் 50% ஜக்காத் தங்கத்தில் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன கொடுத்தாகணும்? 50 தான் கொடுத்தாகணும். தங்கத்தில் 10% ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டார்களே, ஆனால் நீங்கள் வச்சுக்கிற சொத்துக்கும் 10% தான் கொடுக்கணும். எல்லாம் தங்கத்தை கொண்டு தான் அளவிடப்படணும். இப்போ நம்ம ரூபாயை கொண்டு அளவிடுறோம். அப்போ தங்கத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எல்லாமே அளவிடப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த தங்கத்தை கொண்டு அளவிடக்கூடிய ஹதீஸுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸுகள்லாம் பலவீனமாக இருக்கிறது. ரெண்டுமே இருக்குது, ரெண்டையும் கொண்டு அளவிட்டுருக்குறாங்க. தங்கத்தில் வந்து எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமை, வெள்ளியில் எவ்வளோ இருந்தால் கடமைன்னு ஒரு லிமிட்டு சொல்கிறாங்க. லிமிட்டு சொன்னோம்ல, ஆட்டுக்கு சொன்னோம்ல, ஆட்டுக்கு என்ன சொன்னோம்? 40 வரைக்கும் கிடையாதுங்கிறோம்ல. ஒரு ஆள்கிட்ட வந்து 4 ஒட்டகம் இருந்தால் அவருக்கு ஜக்காத்து இல்லையில, 5ஆவது ஒட்டகம் வந்தால் தான் என்ன செய்யும்? அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். இந்த 5 தான் நிசாபுங்கிறது. இதுக்கு பேர் நிசாபுமாங்க. நிசாபுன்னா எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமையாகுமோ அந்த எல்லைக்கு பேர் என்னது? நிசாபு. ஆட்டுடைய நிசாபு வந்து 40, ஒட்டகத்துடைய நிசாபு வந்து 5 வந்தால் தான் அவருக்கு என்ன செய்யும்? மாட்டுடைய நிசாபு வந்து 30 கீழே இருந்தால் ஜக்காத்து கடை. எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமை ஆகுமோ அந்த அளவுக்கு பேர் நிசாபுமாங்க அரபியில். அப்போ மாட்டுக்கு நிசாபு எவ்வளோன்னா 30 மாடு, 40 நாள் 30 குறைஞ்சபட்சம் 30 இருந்தால் 30 கீழே தான் கிடையாது. 30 மாட்டு கீழே ஒருத்தட்ட 29 மாடு வச்சுருந்தாருன்னு சொன்னால் அவர்கிட்ட ஜக்காத்து கிடையாது. ஆட்டில் வந்து 40 கீழே வச்சுருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கிடையாது. ஒட்டகத்தில் வந்து 5 கீழே வச்சுருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கிடையாது. அப்போ வந்து 5 தான் நிசாபு. ஒட்டகத்துக்கு நிசாபு 5, ஆட்டுக்கு நிசாபு 40, மாட்டுக்கு நிசாபு 30 என்று நிசாபு வைக்கிறோம்ல. அதே மாதிரி வந்து பணத்தில் வந்து எவ்வளவு இருந்தால் முதல்ல ஒருத்தனுக்கு ஜக்காத்து கடமையாகும். ஜக்காத்து வாங்கி திங்கிறவனா பிச்சைக்காரனா இருப்பான், அவன் போய் ஜக்காத்து கேட்க முடியுமா? ஜக்காத்து கேட்குறாருந்தா ஒரு அளவு இருக்கணும்ல, ஒரு செல்வந்தன் ஒரு எல்லை வைக்கணும்ல.
கொஞ்சம் வசதி உள்ளவன்ட்டு தான் ஜக்காத் வாங்கணும். அந்த ஹதீஸில் அப்படி தான் வருது. செல்வந்தர்கள்ட்ட வாங்கி ஏழைகளுக்கு செலவிடக்கூடிய ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்னு வருது. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்ட்ட ஜக்காத்து வசூல் பண்ணணும். வசதி படைத்தவர்கள்னு சொன்னால் எவ்வளவு தங்கம் இருந்தால் அவர் வசதி படைத்தவர், அல்லது எவ்வளோ வெள்ளி இருந்தால் வசதி படைத்தவர்னு ஒரு எல்லையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தோம்னு சொன்னால் தங்கத்தை வைத்து சில ஒரு எல்லை ஹதீஸில் சொல்லப்படுகிறது, வெள்ளியை வைத்து ஒரு தொகை சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய மதிப்பின் பிரகாரம் ரெண்டுக்கு எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு தங்கத்தினுடைய மதிப்புக்கு ஒரு எல்லை சொல்லப்படுகிறது, வெள்ளிக்குடைய மதிப்புக்கு இவ்வளோ வெள்ளி இருந்தால் உதாரணமாக தங்கத்தின் மதிப்பில் சொல்வதாக இருந்தால் ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் தான் நீ ஜக்காத்து கடமையாகும். வெள்ளியின் மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 70,000 ரூபா இருந்தாலும் கடமையாயிரும். அப்போ அது பின்ன விலைக்கு நான் சொல்கிறது எப்படி அந்த வித்தியாசம் எதனால் வருதுன்னு சொல்லி. அப்போ ஒரு ஆள்கிட்ட எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமையாகுங்கிறத முடிவு செய்யணும். எல்லோரும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு குடிசையில் இருக்கிறான், எதுவுமே இல்லை, அவன்கிட்ட வருமானம் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அந்த 1000 அவன் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அவன் ஜக்காத்து வாங்குறவனாக இருப்பான், அவன்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ ஜக்காத்து யார் கொடுக்கணும்னா இந்த அளவுக்கு அவன்கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்குன்னா 1 லட்ச ரூபா இருக்கணும், உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா இருக்கணும், இல்லை 5 லட்ச ரூபா இருக்கணும், ஒரு எல்லை இருக்கணும்ல நிசாப். அந்த நிசாபு என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கிட்டா தான் சொத்துக்களுடைய ஜக்காத்துக்கு நம்ம தெளிவு கிடைக்கும். நாளைக்கு அந்த நிசாப் சம்பந்தமாக உள்ள 2 தங்கம் வெள்ளி 2ஐயும் நிசாபாக வைக்கக்கூடிய ஹதீஸுகளையும் அதில் உள்ள பிரச்சனைகளையும் பார்த்து விட்டு அதை இதுதான் முடிவெடுத்துட்டோம்னா வேகமாக நினைக்கிறேன் அந்த மசாயலுக்கு நம்ம போயிடலாம். நாளைக்கு நிசாபை பற்றி, அதாவது மற்ற விஷயங்கள், விவசாய பொருள் கால்நடைகள் புதையலை தவிர மற்ற சொத்துக்களுக்குரிய நிசாபு என்ன, விவசாயத்துக்கு கழிச்சிட வேண்டியது, அது மாதிரி கால்நடைகளை கழிச்சிட தனி ஜக்காத் சொல்லியாச்சு, புதையலுக்கு தனியாக சொல்லியாச்சு. இது அல்லாத மற்ற ஜக்காத்துகளுக்கு நிசாபு, ஒரு மனிதனோட நிசாபு எவ்வளோ இருந்தால் அவர்த்தன கடமையாகும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அடுத்து உள்ள இதர சட்டங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.